ஓகே, வீடியோஸ்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் சிக்ஸில் நமக்கு நெக்ஸ்ட் டாபிக். யூனிட் சிக்ஸில் இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்? யூனிட் சிக்ஸில் இது வரைக்கும் வெள்ளூர் ரிவோல்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். வெள்ளூர் ரிவோல்ட் படிக்கிறப்போ நம்ம கடைசியாக ஒரு விஷயம் படித்தோம். தெர் இஸ் நோ அதர் கோ டு ஃபார்ம் எனி military ஆர்கனைசேஷன்ஸ் ஃபர்தர் அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே வந்து ஆயுதம் தாங்கிய குழுக்கள் எதையுமே ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக எங்கெங்கெல்லாம் ஜமீன்தார்ஸ் அப்படின்னு இருந்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் பாளையக்காரர்ஸ்னு இருந்தாங்களோ, அந்த பாளையக்காரர் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணதுக்கப்புறம் 1801 நமக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்டி வருது, கர்நாடிக் ட்ரீட்டி. கர்நாடிக் ட்ரீட்டி யாருக்கு யாருக்கு நடுவில் நடக்குது? ஆர்காட் நவாப் வெர்சஸ் ஆர்காட் நவாப் பிரிட்டிஷ். வெர்சஸ் பிரிட்டிஷ். ஆர்காட் ஓகே. நவாப் பிரிட்டிஷ். ஓகே. அப்போ ஆர்காட் நவாப் இதில் என்ன ஆயிடுறாரு? ஜஸ்ட் ஒரு பென்ஷனராக மாறிடுறாரு, அவ்வளோ. பென்ஷனர். அவருக்கு ஆமாம், அவருக்கு வந்து பேருக்கு ஒரு ராஜாவாக இருக்கலாம், அந்த பேருக்கு இருக்கிற ராஜா ரூல் பண்ண முடியாது. இனிமேல் பிரிட்டிஷ்க்கு அவர் வந்து எதையும் கமாண்ட் பண்ண முடியாது. பிரிட்டிஷ் கொடுக்குற காசில் அவர் குடும்பம் நடத்திக்கலாம், அவ்வளோதான். அப்போ அந்த ஆற்காடு நவாப் அப்படிங்கிறவர் ஒரு பேரளவுக்கான நவாபாக இருக்கார். ஓகே, அடுத்தது நமக்கு 1801 அந்த ட்ரீட்டி வருது. 1806 கம்ப்ளீட்டாக இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டும் முடிஞ்சிருது. அப்போ வெள்ளூர் ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை யாராவது ஒருத்தன் ஆயுதம் தாங்கி வர முடியும், நாம் ஒரு கன் எடுத்து பிரிட்டிஷில் இனிமேல் சுட முடியும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த பயம் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் இனிமே நடக்கிற ரிவோல்ட் அப்படிங்கிறது ரிவோல்ட் இல்லை, இனிமே வந்து பீப்புள்ஸ் ரெபலியன் தான். இது வரைக்கும் பாளையக்காரர் ரெபலியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலே பார்க்கறது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள், மக்கள் எப்படி கலந்துக்கிட்டாங்க. அப்போ மக்கள் வந்து காமன் சிட்டிசன் பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஃபார்மேஷன் வேணும், ஒரு அமைப்பு வேணும், ஆர்கனைசேஷன் வேணும். தட் இஸ் சங்கம். இப்போ நம்ம ஊர்லேயே நாளைக்கு நீங்கள் எல்லாரும் எம்ப்ளாயி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும், அரசு ஊழியர் சங்கம். நீங்கள் எனக்கு பழைய பென்ஷன் கொடுக்கணும்னு கேட்கலாம், லீவ் கொடுக்கணும்னு கேட்கலாம், சரண்டர் கொடுக்கணும்னு கேட்கலாம். உங்களோட கோரிக்கைகள் எல்லாத்துக்கும் அரசு ஊழியர்கள் 10 நாள் 15 நாள் கூட ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் சங்கம் இல்லாத ஒரு குரூப் யார் தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் சார். போலீஸுக்கு மட்டும்தான் சங்கம் கிடையாது. போலீஸ்க்கு வந்து சங்கம் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட எந்த டிமாண்டையும் சங்கம் மூலமாலாம் ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து கலெக்ட்ரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ரெவன்யூ யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு தாசில்தாரையோ ஒரு விஓஓயோ ஒரு ஆர்ஐயோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் பண்ணிட்டாரு, இல்லை ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் மொத்த விஓவும் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லா தாசில்தாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. யூனியன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல், அரசு ஊழியர் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அரசு ஊழியர் சங்கம் அடுத்த நாள் உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. தட் மீன்ஸ் எல்லாரும் ஆஃபீஸ் போவாங்க, ஆனால் யாரும் ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க. கலெக்டரேட்டோட கேம்பஸ்குள்ளேயே உள்ளே உட்காந்துக்குவாங்க, என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துக்குவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டு கலெக்டர் அந்த வழியாக தான் போவார். நடந்தான் போகணும், நடந்தான் வரணும், அவருக்கான எந்த வேலையும் நடக்காது. அங்கிருந்தே போகிறோம். இது வந்து ப்ரொட்டஸ்டோட ஒரு ஃபார்மேஷன். அது மாதிரி டைப்பாக போராட்டம் நடக்கும். கருப்பு பேட்ச் குத்திட்டு வேலை செய்வாங்க, அப்புறம் உள்ளே போயிட்டு உள்ளே போக மாட்டாங்க, வாசல்லே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இருக்கும், அது ஜப்பானில். ஜப்பானில் இருக்கிறவங்க வந்து அதனால தான் ஜப்பான் இன்றைக்கும் வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம வந்து வேலை நிறுத்த போராட்டம்னு என்ன கம்ப்ளீட்டாக வேலையை நிறுத்திடுவோம். பட் இன்னைக்கு வரைக்கும் ஜப்பானில் இருக்கிற கல்ச்சர் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எண்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகாது, ஆனால் டெய்லி ப்ரொடக்ஷன் நடக்கும். தட் மீன்ஸ் ஒரு செருப்பு கம்பெனியில் இருக்கிறவங்க ஒரு செப்பல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது என்ன மீன்ஸ்னா லெஃப்ட் சைடு லெஃப்ட் லெக்குக்கான செப்பல்ஸ் மட்டும் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதோட பேரை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நடந்தாலும் கடைசி என்ன ஆகும்? வெளியில் போகாது, அவுட்புட் போகாது. நீங்கள் 1,00,000 செப்பல்ஸ் கூட ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அது வெளியில் போகணும்னா ரைட் லெக்குக்கு தேவையான செப்பலும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும், அது போகாது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட். பட் நம்ம ஆட்கள் அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒரே ஜாலி, ஃப்ரீயாக உட்காந்துருவோம். அப்போ இப்போ பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் அப்படிங்கிறது டு ஃபார்ம் சம் ஆர்கனைசேஷன்ஸ், சம் யூனியன்ஸ், ஒரு சில சங்கங்கள் அமைச்சு பிரிட்டிஷுக்கு எதிராக போராடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கிற சாய்ஸ். அதுவும் இப்போ இமீடியட்டா அப்படின்னா இமீடியட்டாக இருக்காது. அப்போ 1806 வரைக்கும் பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டது பை யூசிங் ஆர்ம்ஸ், ஆயுதங்களை பயன்படுத்தி சண்டை போட்டாங்க. ஆஃப்டர் 1806 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பீப்புள் மாஸ் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க, அங்கே ஆயுதங்கள் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் நமக்கு இப்போ சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அடுத்த சிலபஸ் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த இடத்துல ஏன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள், அவங்க எல்லாத்தையும் எடுத்து போராடிட்டு இருந்தாங்களா? பாளையக்காரர் இருந்தாங்க, நாயக் ரூல் இருந்துச்சு, விஜயநகர டைனாஸ்டி இருந்துச்சு, ஒவ்வொரு ரூலர் இருந்தாங்க. பட் அவங்க எல்லாத்தையுமே மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, யாராவது ஒருத்தன் ரூல் பண்ணணும், அதை நம்ம ஆட்கள் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிறான், யாருக்கு திறமை இருக்கோ அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்களை எதிர்த்து மக்கள் விடுதலை போற தொடங்கல. ஆனா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா யாரை ரூல் பண்றாங்க, இந்தியா ஃபுல்லா யாரை ரூல் பண்றாங்க 1800க்கு அப்புறம் அப்படின்னா, 1800க்கு அப்புறம் ஹோல் இந்தியாவும் கம்மிங் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷை மக்கள் இன்னொரு கிங்காவோ இன்னொரு ரூலராவோ பார்க்க தயாரா இல்லை. அவன் ஒரு வெளிநாட்டுக்காரன். அது எப்படி எங்க உள்ளூர் ராஜாக்கள் ஆண்டுட்டு இருக்கிற இடத்துல அவன் எப்படி எங்களை ரூல் பண்ண முடியும்? அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்குது. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லை. இதுக்கு முன்னாடி நமக்கு மொனார்கி தான் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் ராஜாக்கள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ டெமோக்ரஸி கிடையாது. ஆனால் அங்கிருந்து எந்த ராஜாவையும் மக்கள் எதிர்க்கல. இப்போ ஏன் எதிர்க்கிறாங்க? இது ஏன் சிலபஸில் இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? ஏர்லி எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்னு இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு. அப்போ மக்களுக்கு இப்போ என்ன புரியுதுன்னா, நாம அடிமையாயிட்டோம் அப்படிங்கிறது புரியுது. அப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல 1801 நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. 1806 வெள்ளூர் ரிவோல்ட் நடக்குது. இதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஃபார் மிலிட்ரி ரெபலியன் அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ இந்த பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாங்க. அப்போ பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு? பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறத இவங்க எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டு கலெக்ட் டேக்ஸ் மக்கள்கிட்ட இருந்து. இப்போ சிவகிரி பாளையக்காரர் இருந்தார், எட்டயபுரம் பாளையக்காரர் இருக்கிறார், புதுக்கோட்டை ராஜா இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் என்ன வேலை? அவங்க சம் பாளையக்காரர், தெர் ஆர் ரூலர்ஸ். அவங்க அந்த ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவில இருந்து மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணணும். அதை பிரிட்டிஷ்க்கு ஒரு பங்கு கொடுக்கணும், மீதி பங்கு அவங்களே வச்சுக்கலாம், வச்சுட்டு அவங்க என்ஜாய் பண்ணலாம். இப்போ அந்த பாளையக்காரர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னா, 1801 அந்த சிஸ்டத்தை சுத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பாளையக்காரர் சிஸ்டமை ரீப்ளேஸ் பண்ண சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னா, ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லுவோம். ஜமீன்தாரி முறை அப்படின்னா இது வரி வசூல் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை. இப்போ இந்த ஆஃப்டர் 1806 இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நோ நோ மிலிட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த நிலைமை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமயத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப டெவலப் ஆகும். நீங்கள் ஐஎன்எம் படிக்கிறப்போ படிப்போம், மெக்காலே சிஸ்டம், வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பீரியடில் வருவாங்க. இந்த 1806 ஆஃப்டர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மேலை நாட்டு கல்வியா இல்லை தாய்மொழி கல்வியா அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரும். ஸோ ஃபைனலி மெக்காலேயோட கூற்றுப்படி என்ன நடக்கும்? ஆஸ் பர் த மெக்காலேஸ் ஐடியா, வில்லியம் பெண்டிங் பிரபுவோடைய அந்த ரீஜனில் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டுட்டு வருவாங்க. அதுதான் மினிட்ஸ் ஆஃப் மெக்காலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெக்காலே மினிட்ஸ் படி இந்தியாவில் என்ன சிஸ்டம் வரும்? இங்கிலீஷ் எஜுகேஷன் English. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, ஒரு பெருவாரியான மக்கள் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே உள்ள வராங்க, படிக்கிற சிஸ்டத்துக்குள்ளே வராங்க. இனி ஒன்று, நோ டிஸ்கிரிமினேஷன் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வருது. கல்வியை பெறுவதற்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. பிரிட்டிஷ், ஏன்னா இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டுட்டு வந்தது அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க தான் கொண்டுட்டு வராங்க. பிரிட்டிஷ்காரங்க உள்ள கொண்டுட்டு வரப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எந்த வர்ணாவும் அவனுக்கு வேலை செய்யாது. பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. ஆல் ஆர் ஈக்குவல் டு கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அப்படிங்கிறதுல பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யார் வேணாலும் படிக்கலாம், படிக்க விருப்பம் இருக்கிற எல்லாரும் படிக்கலாம். அப்போ எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போவுமே எல்லாரும் படிச்சிட்டாங்களா அப்படின்னா படிச்சிருக்க மாட்டாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தை பிறக்கும், 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு அப்படின்னா கிராமத்தில் அதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்கில்லை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு பாளையக்காரர்கிட்ட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கலாம், இல்லை பிரிட்டிஷ்காரங்கிட்ட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இப்போ அந்த சிஸ்டமே கிடையாது. அப்போ தேர் இஸ் நோ அதர் கோ அப்படிங்கிறப்ப நிறைய பேர் படிக்க வருவாங்க. அப்போ ஒரு நியூ ஜெனரேஷன் கிரியேட் ஆகுது, த லேர்ன்டு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். லேர்ன்டு மிடில் கிளாஸ். இப்போ நாம எல்லாரும் மிடில் கிளாஸ் பீப்புள். இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும், இதுக்கு முன்னாடி யார் படிச்சுட்டு இருந்தாங்க? லேர்ன்ட் அப்படின்னாவே யாரு? இதுக்கு முன்னாடி ஒன்லி, Brahmin. ஆமா, ஒன்லி அப்பர் கிளாஸ் மட்டும்தான் Brahmin. வேர் எஜுகேட்டட் பர்சன்ஸாக இருந்தாங்க. இப்போ லேர்ன்டு மிடில் கிளாஸ், இடைநிலையில் இருக்கிற மக்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ படிக்க ஆரம்பிக்கிறப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்போ என்ன இருக்குது? தமிழ் படிக்கிறாங்க, கூட இங்கிலீஷ் எஜுகேஷனும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த இங்கிலீஷ் எஜுகேஷனில் கிடைக்கிறப்ப இந்த உலகத்தில் மற்ற பார்க்கில் என்னென்ன நடக்குது, பிரெஞ்சு ரெவல்யூஷன்னா என்ன, மற்ற ரெவல்யூஷன்னா என்ன, உலகத்தில் இருக்கிற சிந்தனையாளர்கள் யார், யார் யாரெல்லாம் அந்த டிப்ளமேட்ஸ், யார் யாரெல்லாம் பெரிய பெரிய தத்துவவாதிகள், யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஃப்ரீடம் மூமெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பரவலான கல்வி. நீங்கள் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் தெரியுது. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுக்கும் படிக்கிறவங்க அப்புறம் தெரிஞ்சது நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படி தெரியிறப்ப இவங்களுக்கு ஃப்ரீடமை பற்றின ஒரு அவேர்னஸ் இப்போ மக்களுக்கு மத்தியில் வருது. இந்த இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மக்கள் சங்கமாக இணையணும், ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் இதுதான். நாளைக்கு மெயின்ஸில் இதெல்லாம் தான் கேட்பாங்க. மெயின்ஸில் இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் சங்கங்கள் அமைத்து மக்கள் போராடினர், பின்னுள்ள காரணங்களை ஆராய்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சங்கம் அமைச்சு போராடினாங்க, கரெக்ட். அது ஸ்டேட்மெண்ட் அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு படிக்கிறதுக்கு இப்போ நேராக நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட பார்ட் அப்படின்னா நேராக மெட்ராஸ் மகாஜன சபா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்துச்சு அப்படின்னு டைரெக்டாக போயிடலாம். பட் அது இல்லை, அது அப்ஜெக்டிவ் வரைக்கும் அது ஓகே. பட் நீங்கள் மெயின்ஸுக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னா, இப்படி ஒரு சங்கம் வந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருந்துச்சு, அதை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் ரீசனோட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரகிளை இதுக்கப்புறம் இப்போ மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகுறாங்க. இதுக்கப்புறம் மக்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரகிளை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பிஃபோர் 1885, பிஃபோர் 1885, இனி ஒன்று ஆஃப்டர் 1885. 1885க்கு முன்பு, 1885க்கு பின்பு அப்படின்னு. ஏன் இந்த 1885 அப்படிங்கிறது ஒரு டெட்லைனாக நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த 1885 அப்படிங்கிறது ஐஎன்சி ஃபார்மேஷன் ஆஃப், ஐஎன்சி காங்கிரஸ். ஆமாம், ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்ட வருஷம் 1885. ஸோ 1885க்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, 1885க்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக பார்த்துருவோம். இது ஸோ இந்த இந்த ரெண்டு டிவிஷனையும் நம்ம முழுசாக படித்தோம் அப்படின்னா இந்த டாபிக் ஓவர். கிளியர்? மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ பிஃபோர் 1885, 1885க்கு முன்னாடி நமக்கு இருந்த முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்தில் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது எம்என்ஏ. எம்என்ஏ அப்படின்னா மெட்ராஸ் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. ரெண்டாவது மெட்ராஸ் மகாஜன சபா, எம்எம்எஸ். மெட்ராஸ் மகாஜன சபா 1884. மெட்ராஸ் மகாஜன சபா, அது அப்படியே தமிழ்ல எழுதுறவங்க தமிழ் எழுதிக்கலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது மெட்ராஸ் மாகாண சங்கம். மெட்ராஸ் மாகாண சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு ரெண்டு விதமாக தமிழில் சொல்லலாம். ஒன்று மெட்ராஸ் மாகாண சங்கம், இன்னொன்று சென்னை வாசிகள் சங்கம். கொஸ்டின் பேப்பரில் இதில் ரெண்டில் எப்படி வேணாலும் கேட்கலாம். மெட்ராஸ் மாகாண சங்கம், இன்னொன்று சென்னை வாசிகள் சங்கம். ரைட். மெட்ராஸ் மகாஜன சபானா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படியே எழுதிக்கலாம். மூணாவது பிகினிங் ஆஃப் இந்தியன் நேஷனலிஸ்ட் பிரஸ். பிகினிங் ஆஃப் இந்தியன் நேஷனலிஸ்ட் பிரஸ். தமிழில் தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம். தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம், பிகினிங் ஆஃப் இந்தியன் நேஷனலிஸ்ட் பிரஸ். தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம். உபேந்திரன் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம இதை தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்புனா கான்ஸ்டியூஷன் கிடையாது, அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்தியாவுடைய முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறது எம்என்ஏ, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஃபார்ம்டு இன் த இயர் 1852, 1852 இது தொடங்கப்பட்டது. ஸோ இது யாருக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் ஃபார் எஜுகேட்டட் இந்தியன்ஸ், பிளாட்ஃபார்ம் ஃபார் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டு ரெசிஸ்ட் பிரிட்டிஷ், டு ரெசிஸ்ட் பிரிட்டிஷ். இட் இஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டு ரெசிஸ்ட் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்காரர்களை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற படித்தவர்களுக்கான ஒரு அடித்தளமாக இது பயன்பட்டது. பிரிட்டிஷை எதிர்ப்பதற்கு படித்தவர்களுக்கான ஒரு பேஸா இது வந்து இருந்துச்சு. சரி, அப்ப இதுல மெஜாரிட்டி பீப்புள் யார் இருந்தாங்க அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் மெர்ச்சன்ட்ஸ். இந்த அமைப்புல அதிகப்படியான மக்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா வியாபாரிகள், மெர்ச்சன்ட்ஸ். இட் கன்சிஸ்டட் பிரைமரிலி மெர்ச்சன்ட்ஸ், வாணிகம் செய்பவர்கள் அதிக அளவில் இதில் இருந்தாங்க. ரைட். அப்ப இந்த அமைப்புக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கணும். ஒரு அமைப்பு அப்படின்னு தொடங்கிட்டா அந்த அமைப்புடைய தலைவர் இருக்கணும். இந்த அமைப்புடைய பிரசிடென்ட் லக்ஷ்மி நரசு செட்டி. இந்த அமைப்புடைய தலைவர் லக்ஷ்மி நரசு செட்டி. தமிழ்லயும் அதே தான், லக்ஷ்மி நரசு செட்டி. செக்ரட்டரி, செக்ரட்டரினா செயலாளர், பிரசிடென்ட் அப்படின்னா தலைவர். இந்த சென்னை வாசிகள் சங்கத்துடைய தலைவர் லக்ஷ்மி நரசு செட்டி, செக்ரட்டரி ஸ்ரீனிவாச பிள்ளை. அண்ட் பி சோமசுந்தரம். செக்ரட்டரி ரெண்டு பேர் படிக்கிறோம், ஸ்ரீனிவாச பிள்ளை அண்ட் சோமசுந்தரம். இந்த ஆர்கனைசேஷன்ல முக்கியமான இன்னொரு ஆள் வந்து ஏகாம்பர முதலியார். ஏகாம்பர முதலியார் இம்பார்ட்டன்ட் பர்சன். இந்த சென்னை வாசிகள் சங்கத்துடைய முக்கியமான நிர்வாகிகள் ஏகாம்பர முதலியார். ஸோ எம்என்ஏ அப்படின்னா இந்த மூணு விஷயமும் கிளியரா ஞாபகம் இருக்கணும். பிரசிடென்ட் லக்ஷ்மி நரசு செட்டி, செக்ரட்டரி ஸ்ரீனிவாச பிள்ளை அண்ட் சோமசுந்தரம், அண்ட் ஏகாம்பர முதலியார் அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த லக்ஷ்மி நரசு செட்டிக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்காது, அவர் கீழே எழுதி வச்சுக்கோங்க. கிரெசன்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கும். அந்த பீரியட்ல, அவரோட பீரியட்ல கிரெசன்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கும். இட் இஸ் அ மேகசின், இங்கிலீஷ் மேகசின் கிரெசன்ட். த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த பேப்பரை கிரெசன்ட் அப்படிங்கிற இந்த பத்திரிகை தான் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு நியூஸ் பேப்பர். ஒரு இந்தியருக்கு சொந்தமான முதல் பத்திரிகை கிரெசன்ட். தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு நியூஸ் பேப்பர், ஒரு இந்தியருக்கு சொந்தமான முதல் பத்திரிகை கிரெசன்ட். இந்த கிரெசன்ட் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது, இங்கிலீஷ், ஒரு இங்கிலீஷ் ஜேர்னல். அதை நடத்தினவர் லக்ஷ்மி நரசு செட்டி.
இந்த ஸ்ரீனிவாச பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை எழுதிக்கோங்க. அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பில் இருந்துகிட்டே அவர் இன்னொரு ஆர்கனைசேஷன் நடத்துறாரு. ஹிந்து ப்ராக்ரசிவ் சொசைட்டி. ஹிந்து ப்ராக்ரசிவ் சொசைட்டி. இந்து முற்போக்கு சங்கம். இந்து முற்போக்கு சங்கம். ஹிந்து ப்ராக்ரசிவ். அந்த இடத்துல ஆக்சுவலாக இன்னொரு முழு பேர் வேணும், இப்படி கூட எழுதிக்கோ, ஹிந்து ப்ராக்ரசிவ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி. அது பேர் ஹிந்து ப்ராக்ரசிவ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி. இந்து முன்னேற்ற மற்றும் மேம்பாட்டு சங்கம். சரி, இந்து முற்போக்கு மேம்பாட்டு சங்கம். இந்து முற்போக்கு மேம்பாட்டு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்தினவர் இந்த ஸ்ரீனிவாச பிள்ளை. ஸோ இவங்க எல்லாருமே இந்த சங்கத்தில் இருக்காங்க. இப்போ எப்படி நாம ஒரு ஆர்கனைசேஷனில் இருப்போம், பட் நம்ம ஆளுக்கு வேற வேற விஷயம், நம்ம ஓனா நம்ம ஒரு விஷயத்தை ரன் பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி இவங்க இந்த சங்கத்தோட பிரசிடென்ட் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. பட் பை த வே இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், அப்போ எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு சங்கத்தை தொடங்கிட்டோம். அதுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். ஒரே அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம உடனே நேராக இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் எல்லாரும் வெளியில் போகணும் அப்படின்னு தீவிரமாக போராட்டம் நடத்துனாங்களா அப்படின்னா இல்லை. நம்ம இதில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதுல ஒன்று படித்தோம். யார்? இட் கன்சிஸ்டட் பிரைமரிலி மெர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள் தான் Merchant. இருக்கிறாங்க. அப்போ வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கே உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிரைமரி எய்மா என்ன இருக்கும்? அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் போகிற போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் எதிர்ப்பாங்க. இப்போ எப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் எதிர்க்கிற இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நாளையிலேருந்து நாங்கள் எல்லாரும் பிரிட்டிஷ் எதிர்க்கிறோம் அப்படிலாம் இல்லை. 100 பேர் இருந்தால் 70 பேர் பிரிட்டிஷ்காரனால நமக்கு ஆதாயம் கிடைச்சிது அப்படின்னா அவன் இருந்துட்டு போகிறான், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மனநிலையில் இருந்த ஆட்கள் தான். அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் ஐஎன்சின்னு ஒன்று பெருசாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் முழு நேரமாக பிரிட்டிஷை எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு போராட்டத்துக்கு போகும். அப்படியும் நம்ம படிக்கிறப்ப அந்த காலத்தில் ஒரு பிரிட்டிஷை எதிர்த்து அந்த 1947 அந்த சமயத்தில் நமக்கு இந்தியன் ஃப்ரீடம் கிடைக்கிறப்ப கூட நம்ம பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு 35 கோடி தான். 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ இருக்கிற பாப்புலேஷன் அவ்வளோதான், ஒரு 30-35 கோடி பாப்புலேஷன் இருந்தாங்க. அந்த 35 கோடி மக்களும் சேர்ந்து எதிர்த்து போராடினாங்கன்னு நினைக்கிறீங்களா? மொத்தம் 30 லட்சம் பேர் கூட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. சும்மா அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நிறைய போராட்டம் நடக்குது. நாம் எல்லாரும் எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கிறோம்? எதற்கும் கலந்துக்கிட்டதில்லை. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டமும் ஒன்று நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு. அதிகபட்சம் அந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்துருப்பாங்க? தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் பாப்புலேஷன், ஒரு 80,000 பேர் கலந்துருப்பாங்க மெட்ராஸ் மெரினாவில், அவ்வளோதான். ஸோ வெரி ஒரு குரூஷியல் ஃபேக்டர் தான் அதுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் எல்லாருமேலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி ஆரம்பத்தில் இவங்க இருக்கிறப்ப இவங்களோட முழு நேர வேலை பிரிட்டிஷை எதிர்க்கிறது இல்லை. அப்போ இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், ரிமூவல் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ரிமூவல் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம், ஜமீன்தாரி முறையை ஒழிக்க வேண்டும். ரெண்டாவது, ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ். ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ், வரி குறைக்கப்பட வேண்டும். ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட வேண்டும், வரி குறைக்கப்பட வேண்டும். மூணாவது, ரிமூவல் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். சித்திரவதை சட்டத்தை, சித்திரவதை சட்டத்தை ஒழிக்கப்பட வேண்டும். சித்திரவதை சட்டம், டார்ச்சர் ஆக்ட். நாலாவது பாயிண்ட், எகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் சப்போர்ட், against the government support to Christian missionary activities. Against the government support to the Christian missionary activities. கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களுக்கு அரசு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும். கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களுக்கு அரசு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும். Protested against the support of government to Christian missionary activities. ஸோ அந்த காலத்தில் கிறிஸ்டியன் மிஷனரியோட ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்கிறோம். இதில் எத்தனை பேர் கிறிஸ்டியன் எல்லாருமே
ஒன் செகண்ட். ரைட். இப்போ நமக்கு நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்கிறோம். இந்த கிறிஸ்டியன் எல்லாருமே நம்ம வந்து யூரோப்பில் பிறந்து யூரோப்ல இருந்து வந்த அப்படியா? இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருடைய நம்ம ஃபாதர்ஸ், நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹிந்துவாக இருந்திருப்பாங்க. முதல்ல இங்கே ஹிந்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அதுவும் கிடையாது. இந்தியாவில் பல நூற்றுக்கணக்கான மதம் இருந்துச்சு. அந்த மதத்தை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இந்துங்கிற மதத்தை உருவாக்குனது யாரு? இந்து அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்குனதே பிரிட்டிஷ்காரன் தான். பிரிட்டிஷ். ஆமாம். அப்போ வந்து அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வரப்போ இந்த சிஸ்டம் அவங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கவே முடியல. வர்ணா சிஸ்டம்லாம் எப்பட்றா அப்படிங்கிறது அவங்களுக்கு. இப்போ நமக்கு ஒரு குட்டி பையன் சொல்லிட்டு இருப்பான்ல எப்பட்றா அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க பார்க்குறப்போ எப்படி பார்த்துருப்பாங்க, இவன் கருப்பாக இருக்கிறான், டச் பண்ண மாட்டேங்கிறான், இவன் பிராமின்கிறான், இவன் சத்திரியனுங்கிறான், வைசியனுங்கிறான், இந்த சிஸ்டமே அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் நீ என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட ரிலிஜன் இருந்துச்சு. இங்கே இருக்கிற ரிலிஜன்லாம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இந்து அப்படின்னு மொத்தமாக சொல்லிடுறோம். எல்லாருமே சேர்ந்து இந்து அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒன்று ஒன்று இருந்துச்சு. கிராமத்தில் இருக்கிற நாட்டுப்புற தெய்வத்தை கும்பிட்றவங்க ஒரு குரூப்பு, பிள்ளையாரை கும்பிட்றவன் காணாபத்தியம், முருகனை கும்பிட்றவன் கௌமாரம், சிவனை கும்பிட்றவன் சைவம், பெருமாளை கும்பிட்றவன் வைஷ்ணவம். இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது. இது மட்டும். அப்படியே நீங்கள் கர்நாடகாக்குள்ளே போனீங்கன்னா அங்கே லிங்காயத் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான மதம் இங்கே இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, யாரெல்லாம் அல்லேலூயான்னு பாடுறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்டியனை இயேசுவை கும்பிட்றாங்களோ அவன்லாம் கிறிஸ்டியன். ரொம்ப கிளியர். அவனுக்கு கிறிஸ்டியனை டிஃபைன் பண்ணுறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா அவங்களே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய யூரோப்பியன் ரூலர்ஸ் தான் பிரிட்டிஷ்காரன். முஸ்லீம் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பாய் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எப்படி முடிவு பண்ணுறாங்க, யாரெல்லாம் இந்து இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்டியன் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, அவ்வளோதான். இந்த ரெண்டை தவிர மீதி இருக்கிறவன் எல்லாம் இந்து. எனக்கு நீ காணாபத்தியம், கௌமாரம், நீ சாக்தம்னு ஒன்று இருந்துச்சு, சாக்தம்னு ஒன்று இருந்துச்சு, நேச்சரை வார்ஷிப் பண்ணுறவங்க, இயற்கையை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு பிரிவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருந்தேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் எல்லாருமே இந்து. அந்த இந்துங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, த பீப்புள் லிவ்ட் இன் சிந்து, சிந்து ரிவர், சிந்து நதிக்கு மேற்கு அப்படிங்கிறத வச்சு இண்டஸ் ரிவரை பேஸ் பண்ணி நம்மள எல்லாத்தையும் இந்து அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணாங்க. இப்போ நம்ம அதான் நம்ம ஒன்று சொல்லுவோம், அது ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவோம். ஒரு காட்டில் போனால் சிங்கம்னா எப்படி இருக்கும்னு கேட்டால், எதெல்லாம் சிங்கம்னா இப்படி இருக்கும், அதுக்கு ஒரு பிடரி மயிர் இருக்கும், அது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடும், அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சிங்கத்தை டிஃபைன் பண்ணணும். பட் இவங்க எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா, இங்கே எதெல்லாம் புலி இல்லையோ, எதெல்லாம் யானை இல்லையோ, இந்த காட்டில் மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரும் சிங்கம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அப்போ ஒரு டெஃபனிஷன் ஃபார் இந்து அப்படின்னா இல்லை, இந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க உருவாக்குனாங்க. எல்லா மதங்களையும் இணைச்சி இந்து அப்படின்னு உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த சமயத்தில் அவங்க யாருக்கு ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ். அந்த கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ் அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்டியனும் இந்த மிஷனரி ஆக்டிவிட்டீஸால் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இருந்த பெரிய சோசியல் லெவல் என்ன, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய சோசியல் லெவல் அப்படின்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படிங்கிறது இருந்துச்சு. டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. தீண்டாமை, பாகுபாடு, இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை. அப்போ எதனால நமக்கு ஏன் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுவாங்க அப்படின்னா, எந்த இடத்துலலாம் தீண்டாமை இருக்குது, நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிறோம் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ ஒரு பிராமின் என்ன சொல்லுவான், ஒரு சத்திரியனை பார்த்து நீ எனக்கு கீழேன்னு சொல்லுவான். ஒரு சத்திரியன் வைசியனை பார்த்து எனக்கு கீழே நீன்னு சொல்லுவான். ஒரு சத்திரியன் சூத்திரனை பார்த்து என்ன சொல்லுவான், நீ எனக்கு கீழேம்மா. இதை நாளுக்கும் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஒருத்தன் அவர்ணா அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் வர்ணா சிஸ்டம். வர்ணா சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கிறவன் அவர்ணா. அந்த அவர்ணாக்குள்ளே வரவங்க தான் பறையா, பஞ்சமா அப்படிங்கிற கேரக்டர் எல்லாமே அங்கே வருவாங்க. அப்போ இவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும். இங்கே இருக்கிற ஒருத்தனை இந்த ஃபாதர் கிறிஸ்டியன், இந்த ஃபாதர்ஸ், இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தீண்டாமையும் பாகுபாடும் இருக்குதுல்ல, எங்கள் மதத்தில் இதெல்லாம் இல்லை, நீ இங்கேருந்து இங்கே மாறிடு. அப்போ இவரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சத்திரன்னு சொல்ல முடியும், சூத்திரன்னு சொல்ல முடியாது, அவர்னான்னு சொல்ல முடியாது, தாழ்த்தப்பட்டவன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லணும், அவர் கிறிஸ்டியன். நான் இந்து, அவர் கிறிஸ்டியன். சரி, இன்னொரு மதம், அவர் முஸ்லீம். அப்போ நீங்கள் ஈக்குவல் ஆயிடுறீங்க. அப்போ எந்த இடத்துல எல்லாம் தீண்டாமை இருந்துச்சோ, எந்த இடத்துல எல்லாம் பாகுபாடுகள் இருந்துச்சோ, அந்த இடத்துல எல்லாமே அதிகப்படியான மத மாற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கும். நீங்கள் இதெல்லாம் மெயின்ஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடந்த மத மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற சமூக பொருளாதார காரணம்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் மீனிங். அப்போ அந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ இவங்க அதை அப்போஸ் பண்ணாங்க. அரசு, நீங்கள் பிரிட்டிஷ்காரன் தான், ஆனால் நீங்கள் பிரிட்டிஷாக இருக்கிறதால கிறிஸ்டியன் மிஷனரிக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இந்த 4 தான் இவங்களுக்கு இந்த இருக்கிற 4 முக்கியமான டிமாண்ட்ஸ் ஆஃப் எம்என்ஏ, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரி, இதில் இவங்களுக்கு ஏதாவது இமீடியட்டாக
பலன் கிடைச்சதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணாங்க. இந்த எம்என்ஏவுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிமூவல் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட்ஸ். ரிமூவல் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட்ஸ், சித்திரவதை சட்டத்தை திரும்ப பெற வச்சாங்க. இந்த இப்போ எம்என்ஏன்னு ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கிட்டாங்க, ஏதாவது ஒன்று சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த ரிமூவல் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். இந்த ரிமூவல் ஆஃப் டார்ச்சர் ஆக்டுக்கு ரெண்டு முக்கியமான பேர். ஒருத்தர் பேர் ஹெச்டி சேமோர் அப்படிங்கிற ஒருத்தர். ஹெச்டி சேமோர். ஹெச்டி சேமோர். ஹெச்டி அப்படின்னா ஹெச் டான்பி சேமோர். ஹெச் டான்பி ஷேமோர், அது ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, ஹெச்டி சேமோர் அப்படிங்கிற ஒருத்தர். ஹெச்டி சேமோர் ஒருத்தர். ரெண்டாவது சர் சார்லஸ் வுட். சர் சார்லஸ் வுட். சரி, இந்த ஹெச்டி சேமோர் யாரு, சர் சார்லஸ் வுட் யாரு அப்படின்னா, ஹெச்டி சேமோர் அப்படிங்கிறவர் மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் ஹவுஸ். இவர் வந்து ஹெச்டி சேமோர் மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் ஹவுஸ், பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர். பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர். சர் சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போர்டு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போர்டு, இந்திய கழகத்தின் தலைவர். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போர்டுனா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அங்கிருந்து அவங்க எந்தெந்த கண்ட்ரியிலெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களோ, இந்தியா அவங்களோட ஒரு காலனி, ஆப்கானிஸ்தான் ஒரு காலனி, ஸ்ரீலங்கா ஒரு காலனி. அப்போ இவங்க எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களோ அவங்களுடைய அஃபேர்ஸை கவனிச்சுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு செக்ரட்டரி அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஆள் தான் பிரசிடென்ட். அந்த பிரசிடென்ட் தான் இவர், சர் சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போர்டு. இந்திய விவகாரங்களை கவனிக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர். அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர் வந்து ஹெச்டி சேமோர் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இவங்க எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல இருந்து இந்த டார்ச்சர் ஆக்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, பெசன்ஸுக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது. யாரெல்லாம் ஹுவாலா பேயிங் டேக்ஸ், யாரெல்லாம் வரி கட்டணுமோ அவங்களுக்கு எதிரான ஒரு சட்டம். தட் மீன்ஸ் நீங்கள் வரி கட்டணும், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கட்டலை அப்படின்னா அவனை டார்ச்சர் பண்ணியாவது அந்த பணத்தை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிரிட்டிஷ்க்கு அஃபீஷியலாக அத்தாரிட்டி கொடுத்த ஒரு ஆக்ட் தான் அந்த டார்ச்சர் ஆக்ட். சித்திரவதை செய்தாவது வரியை வசூல் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரிட்டிஷ்க்கு அத்தாரிட்டி கொடுத்த ஒரு ஆக்ட் அந்த ஆக்ட். அப்போ அவன் என்ன பண்ணுவான், டேக்ஸ் கொடு. சார் எங்கிட்ட பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை? மழை பெய்யல. மழை பெய்யல, எங்களுக்கு விவசாயம் இல்லை, அதனால நாங்கள் பண்ணலை. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. மழை பெஞ்ச என்ன பெய்யாட்டி என்ன, பணத்தை கொடு அப்படின்னு அவன் டார்ச்சர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இதில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் யாரு? மெர்ச்சன்ட்ஸ். அப்போ மெர்ச்சன்ட்ஸ் யாராக இருப்பாங்க? டேக்ஸ் பேயர்ஸாக இருப்பாங்க. இந்த டார்ச்சர் ஆக்டில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா ரெண்டு குரூப். ஒன்று விவசாயிகள், இன்னொன்று வணிகர்கள், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஸோ அதனால் அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சட்டத்துடைய சாதகம் பாதகம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு லிஸ்ட்டாக இந்த ஹெச்டி சேமோர் வழியாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு இந்த விஷயம் போகும். அண்ட் தென் சர் சார்லஸ் வுட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போர்டு, இவர் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவார், டார்ச்சர் ஆக்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை பற்றி இதை பற்றி அனலைஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் போடுவாங்க 1854. அந்த கமிஷன் பேர் டார்ச்சர் கமிஷன். இந்த டார்ச்சர் கமிஷனுடைய ரிப்போர்ட் பேஸ் பண்ணி டார்ச்சர் ஆக்ட் ரிமூவ் ஆயிடும். இந்த டார்ச்சர் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணது சர் சார்லஸ் வுட். நோட் பண்ணிட்டீங்களா? 1854 டார்ச்சர் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் 1854.
இந்த டார்ச்சர் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணது சர் சார்லஸ் வுட். அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி டார்ச்சர் ஆக்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த எம்என்ஏவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா நம்ம லக்ஷ்மி நரசு செட்டி தான். அப்போ அந்த லக்ஷ்மி நரசு செட்டி ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப செல்வாக்கான ஒரு ஆளாக இருந்திருப்பாரு. அதனால அவர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு, முக்கியமான போஸ்ட்டுக்கு அவர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. Lakshmi Narasu Chetty appointed as the Madras Legislative Council, மெட்ராஸ் சட்ட மேலவை, மெட்ராஸ் சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்டார். அப்போ இந்த சமயத்தில் ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அந்த ஆக்ட் வந்து 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்த 1800 இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி நியமிக்கப்பட்ட சட்ட மேலவை உறுப்பினர் லக்ஷ்மி நரசு செட்டி. As per the provisions given in the Indian Council Act 1861, Lakshmi Narasu Chetty was the person to be appointed as the Madras Legislative Council member in the year 1861. இல்லை 1863 அவர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எதன்படி? 1861 ஆக்ட் படி. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி இவரை நியமிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இன்னும் கீனாக அந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, இவர் இந்த சட்டத்தின்படி சட்ட மேலவையில் நியமிக்கப்பட்ட இந்தியர் அப்படிங்கிறது இவர் எத்தனாவது இந்தியராக நியமிச்சாங்க அப்படின்னா, he was the second இந்தியன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா சடகோபாச்சார்லு அப்படின்னு ஒருத்தர். வி சடகோபாச்சாருலு, வி சடகோபாச்சாருலு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 3 விஷயத்தை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். 1861 ஃபர்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டுட்டு வராங்க. அது பிரிட்டிஷ் கொண்டுட்டு வந்த சட்டம். அந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. அந்த ப்ரொவிஷன் பிரிட்டிஷ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் மெம்பர்ஸையும் நீங்கள் பர்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. அதன்படி நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னா வி சடகோபாச்சார்லு. ரெண்டாவது நியமிக்கப்பட்ட மெம்பர் லக்ஷ்மி நரசு செட்டி. லக்ஷ்மி நரசு செட்டி யாருன்னா எம்என்ஏ உடைய, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட். ரைட். 1867 இந்த ஆர்கனைசேஷனை டிசால்வ் பண்ணிடுவாங்க. 1867 இந்த ஆர்கனைசேஷன் டிசால்வ் ஆயிரும். 1868 லக்ஷ்மி நரசு செட்டி இறந்துருவார். அண்ட் 1884 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இந்த சங்கம் அனெக்ஸ்டு வித் எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபாவோட இந்த சங்கத்தை 1884 இணைச்சிருவாங்க. ஸோ டிசால்வ்டு அப்படின்னா அந்த சங்கம் செயல்பாட்டுக்கு இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். ஒரு பெரிய தலைவர் லக்ஷ்மி நரசு செட்டி, அவர் ரொம்ப சீக்காயிருவார். அவர் ரொம்ப சிக்கானதால் அடுத்த வருஷமே அவர் இறந்துடுறாரு. 868 அவர் இறந்துடுறாரு. இவர் இறந்த வருஷம் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சங்கம் எப்படி போச்சு அப்படின்னா 867 அது ரொம்ப இன்ஆக்டிவாக மாறிடுச்சு. அடுத்த வருஷம் அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் சங்கம் ஆக்டிவாக இல்லை. 1884 அடுத்த வரக்கூடிய முக்கியமான சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபா. அந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட இதை சேர்த்திடுவாங்க. ஸோ இந்த பார்க்கில் கொஷினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்கனைசேஷனோட மெர்ஜ் ஆச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோடையா இல்லை வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனோடையா அப்படின்னா இல்லை, அனெக்ஸ்டு வித் எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபாவுடன் இணைக்கப்பட்டது.
நோட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எம்எம்எஸ், மெட்ராஸ் மகாஜன சபா, 1884, 1884 மெட்ராஸ் மகாஜன சபை. The first president Rangayya Naidu. First president Rangayya Naidu. Secretary P. Anandacharlu. P. Anandacharlu. And M. Vijaya Raghavachari. ஸோ இவங்க ரெண்டு பேர் யாரு? செக்ரட்டரி. பி அனந்தாச்சார்லு, எம் விஜயராகவாச்சாரி. சார் சார் ம் சுப்பிரமணியம் சார் சொல்லுங்கம்மா. ஜி சுப்பிரமணியம் பிரசன்னா ஏதாவது சேட் பண்ணீங்களா? சார் ஆமா ஓ ஓகே ஓகே. சார் ஜி சுப்பிரமணியம்னு போட்டிருக்கீங்களா? ஜி சுப்பிரமணியம், ஹீஸ் ஒன் மோர் ஆஃப் எம்எம்எஸ்ஸா? ஆமாம், இருக்காங்க இருக்காங்க, நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அனதர் டூ இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ், இந்த எம்எம்எஸ்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான மெம்பர் ஜி சுப்பிரமணிய ஐயர் அண்டு எம் வீர ராகவாச்சாரி அப்படிங்கிற ரெண்டு பேர் அனதர் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எம்எஸ். எம் வீரவ ராகவாச்சாரி, இந்த இடத்துல இந்த பேர் மட்டும், இங்கே நாம் படித்தது விஜய ராகவாச்சாரி. அடுத்தது நான் இங்கே பேசுறது வீர ராகவாச்சாரி, எம் வீர ராகவாச்சாரி. முன்ன பார்த்தது எம் விஜய ராகவாச்சாரி, இவர் வீர ராகவாச்சாரி, எம் வீர ராகவாச்சாரி அண்ட் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர், இவங்க ரெண்டு பேரும் த இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் எம்எம்எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸ் மகாஜன சபையுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இவங்க ரெண்டு பேர். இந்த எம் விஜயராகவாச்சாரின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவர் யார்? செக்ரட்டரி, ஒன் ஆஃப் த செக்ரட்டரி. அவருடைய ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா ஆத்தர் ஆஃப் காங்கிரஸ் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய ஆத்தர். இந்த எம் விஜயராகவாச்சாரி அப்படிங்கிறவர் ஆத்தர் ஆஃப் காங்கிரஸ் கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற புத்தகம். காங்கிரஸ் வினா விடை, தமிழில் அந்த புத்தகத்தோட பேர் காங்கிரஸ் வினா விடை. காங்கிரஸ் வினா விடை அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய ஆசிரியர். ஸோ அந்த பீரியடில் இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன் அப்படின்னா காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு ஏன் வேணும், அது எதுக்காக வேணும், அதனோட ரோல் என்ன, அவரே கேள்வி எழுதி அவரே அதுக்கு பதில் சொன்ன ஒரு விஷயம். மக்களுக்கு காங்கிரஸை கொண்டுட்டு போய் சேர்த்துன ஒரு முக்கியமான புத்தகம் காங்கிரஸ் கொஸ்டின் ஆன்சர். அந்த புத்தகத்தோட ஆத்தர் எம் விஜயராகவாச்சாரி, எம் விஜய ராகவாச்சாரி. அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் மெம்பர்னு பார்க்குறோம்ல, வீர ராகவாச்சாரி. இவர் யாருன்னா ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து, இந்து பத்திரிகையின் நிறுவனர்களில் ஒருவர். ஸோ வீர ராகவாச்சாரி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து நியூஸ் பேப்பர். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹிந்து பேப்பர் படிக்கிறோம்ல, அந்த இந்து பத்திரிகையுடைய நிறுவனர்களில் ஒருவர். அப்போ ஒருவர் அப்படின்னா இன்னும் மற்றவங்க இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க, அதை நம்ம பின்னாடி படிப்போம். ரைட். விஜய ராகவாச்சாரி ஒரு புத்தகத்தோட ஆத்தர், வீர ராகவாச்சாரி ஹிந்து பத்திரிகையுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்.
ஜி சுப்பிரமணிய ஐயரும் அதே மாதிரி தான், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து. ஜி சுப்பிரமணியர் ஆல்சோ, இவங்க ரெண்டு பேருமே, வீர ராகவாச்சாரி, சுப்பிரமணிய ஐயர் ரெண்டு பேருமே ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஹிந்து நியூஸ் பேப்பர். இவங்க இல்லாமையும் இன்னும் 4 பேர் இருப்பாங்க. நம்ம பின்னாடி நம்ம ஐஎன்சி அப்படின்னு ஒன்று படிப்போம், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு. அந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ப்ரிசீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மெட்ராஸ் மகாஜன சபா. அது எது கூட அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அலாங் வித் பூனா சர்வஜனிக் சபா. along with Pune Sarvajanik Sabha, MMS considered as preceder of INC. பூனா சர்வஜனிக் சபையுடன் இணைந்து மெட்ராஸ் மகாஜன சபையும் இந்திய தேசிய காங்கிரசின் முன்னோடியாக கருதப்படுகிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தொடங்குறதுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த அமைப்பால தான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பூனா சர்வஜனிக் சபாவை சொல்லுவாங்க. அந்த பூனா சர்வஜனிக் சபாவோட சேர்ந்து எம்எம்எஸ்ஸையும் என்ன சொல்றாங்க, இந்த அமைப்பும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ். ஆனால் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்த எம்எம்எஸ், மெட்ராஸ் மகாஜன சபா. என்னம்மா பூனா, இப்படி வச்சுக்கோங்க, பூனா சர்வஜனிக் சபை மற்றும் மெட்ராஸ் மகாஜன சபை ஆகிய இரண்டும் இந்திய தேசிய காங்கிரசின் முன்னோடிகளாக கருதப்படுகிறது. பூனா சர்வஜனிக் சபா யார் தொடங்கினது? எம்ஜி ரானடே. எம்ஜினா என்ன? எம்ஜி ராணா, ஓகே, மகாதேவ் கோவிந்த் ராணா. மகாதேவ் கோவிந்த் வெரி குட். மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஓகே, அப்போ எம்எம்எஸ் தொடங்கியாச்சு. எம்எம்எஸ்ல சம்மந்தப்பட்டவங்களோட எல்லா விவரத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ எம்எம்எஸ்க்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். எம்எம்எஸோட டிமாண்ட்ஸ், இவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன். அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன். லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை கலைக்க வேண்டும். லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை கலைக்க வேண்டும். ரெண்டாவது, ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ், வரி குறைப்பு செய்யப்பட வேண்டும். அண்ட் தேர்ட் ஒன், ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஆங்கிலேயர்களுக்கான வழக்கமான செலவு மற்றும் இராணுவ செலவுகளை குறைக்க வேண்டும். ஏன் குறைக்கணும்? இவங்க செலவு நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீ செலவை குறைக்கணும், செலவை குறைக்கிறது வழியாக எங்களுக்கு வரி குறைக்கணும். அப்போ இது பண்ணால் தான், ஏன்னா எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னாலுமே ஆர்கனைசேஷனில் மெஜாரிட்லி மெர்ச்சன்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுடைய நலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாலாவது, டு கண்டக்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சைமல்டேனியஸ்லி இந்தியா அண்ட் லண்டன். இந்தியாவிலும் லண்டனிலும் ஒரே நேரத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை நடத்த வேண்டும். கண்டக்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா அண்ட் லண்டன் சைமல்டேனியஸ்லி. இந்தியாவிலும் லண்டனிலும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும். இந்த நாளும் இவங்களோட முக்கியமான கோரிக்கை. அப்போ வந்து சிவில் சர்வீஸ், இன்னைக்கு சிவில் சர்வீஸ் ரிசல்ட் இப்போ வந்திருக்கு, ரீசெண்டாக வந்திருக்கு இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு அந்த எக்ஸாமோட பேர் ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஐசிஎஸ் எக்ஸாம். அந்த ஐசிஎஸ் எக்ஸாமை இந்தியாவிலையும்
லண்டன்லேயும் ஒரே சமயத்தில் நடத்தணும். அப்போ இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்தியன் சிவில் சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் லண்டன். நீங்கள் லண்டன் போய் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரிசல்ட் கொடுப்போம். அதில் பாஸ் ஆகி வந்தால் இந்தியாவில் நீங்கள் இந்தியன் சிவில் சர்வீஸில் வேலை செய்யலாம். அப்போ அதை இந்தியாவிலையும் லண்டன்லையும் ஒரே சமயத்தில் நடத்தணும். நாங்கள் லண்டனுக்கு வந்து எழுத முடியாது அப்படி அப்படி மேலோட்டமாக பார்த்தா நல்லா இருக்கும்ல. இவங்க கோரிக்கை நல்லது தானே, சரியாக தானே கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் அதுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு சிவில் சர்வீஸ் யார் எழுத முடியும்? படித்தவன் தான் எழுத முடியும். அன்னைக்கு யார் படித்தவன்? அப்பர் பிராமின் தான். கிளாஸ். அந்த சோசியல் லேயரில் இருக்கிற டாப்பில் இருக்கிற பிராமின் மட்டும்தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். பிராமினுக்கு அன்னைக்கு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, கடல் தாண்டி போகக்கூடாது. கடல் தாண்டி போகிறது போகக்கூடாது. பாவம், சின். அவங்கள பொறுத்த வரைக்கும் கடல் தாண்டி போகிறது பாவம். அப்போ எனக்கு அந்த போஸ்டிங் வேணும், ஆனால் நான் அங்கே போக முடியாது. அப்போ எனக்கு என்ன வேணும்? இங்கே நடத்தணும். இங்கே நடத்தினா அந்த எக்ஸாமை நான் எழுதுவேன். இதை நம்ம அடுத்தது இன்னும் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டாப்பிக்கில் பின்னாடி படிப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற சோசியல் ரிஃபார்மர்ஸ் எம்சி ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், அந்த அயோத்திதாச பண்டிதர் இவங்களெல்லாம் நம்ம படிப்போம். இந்த மாதிரி இந்த தலித் லீடர்ஸ் அண்ட் பேக்வேர்டு கிளாஸ் லீடர்ஸ்லாம் இதை பயங்கரமாக அப்போஸ் பண்ணுவாங்க. நடத்தக்கூடாது, இந்தியாவில் இந்த எக்ஸாமை நடத்தவே கூடாது, இது லண்டனில் மட்டுமே நடத்து, காடுகள்லாம் விற்று கூட படிக்கிறவன் அங்கே வந்து எழுதிட்டோம், இங்கே நடத்துனீங்கன்னா மறுபடியும் அவன் மட்டும்தான் எல்லா போஸ்டிங்க்கு வருவான், அப்போ மறுபடியும் அந்த சோசியல் இன்இக்வாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிகைண்ட் த ரீசன். நமக்கு தெரிஞ்சது இந்த 4 கோரிக்கைகள், இந்த 4ம் முக்கியமான கோரிக்கைகள். ஸோ இந்த எம்எம்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனாக அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பின்னாடி அதுக்கு அடுத்த வருஷம் 1885, இது 84ல் தொடங்குறாங்க, 85ல் ஐஎன்சி வந்துடும். ஐஎன்சி எப்பெல்லாம் தடை செய்யப்படுதோ, பின்னாடி 85ல் தொடங்கினதுக்கு அப்புறம் நிறையா டைம் ஐஎன்சி வந்து பேன் பண்ணுவாங்க, இவங்களோட ஆக்டிவிட்டீஸை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வென்எவர் அண்ட் வேரெவர் ஐஎன்சி பேண்ட், அந்த இடத்துல எல்லாமே எம்எம்எஸ் வந்து ஐஎன்சியோட ஃபங்க்ஷன்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. ஐஎன்சியோட ஆல்டர்னேட்டிவாக எம்எம்எஸ் இருக்கும். அதனால தான் நம்ம எம்எம்எஸ் என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ ப்ரீசீடர் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னோடின்னு சொல்கிறோம். வென்எவர் ஐஎன்சி பேண்ட், அது எம்எம்எஸ் ஆக்ட் ஆஸ் அ ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஐஎன்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் தடை செய்யப்படும் பொழுதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரசின் பணிகளை செய்தது எம்எம்எஸ். ஐஎன்சி தடை செய்யப்படும் பொழுதெல்லாம் ஐஎன்சியுடைய பணிகளை செய்தது எம்எம்எஸ். அப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த அமைப்பு மேலே ஏதாவது நல்ல அபிப்பிராயம் இருக்குமா, கடுப்பு இருக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. இந்த எம்எம்எஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எல்லாரையுமே கூப்பிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது பிடிக்காது. ஸோ 1895, 1895 லார்டு எல்ஜின் அப்படிங்கிற ஒரு மெட்ராஸ் ஒருவர், லார்டு எல்ஜின், ஒன் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, நம்ம படிச்சிருப்பீங்க லார்டு எல்ஜின் அப்படின்னு. எல்ஜின் பிரபு 1895 எல்ஜின் பிரபு மெட்ராஸ் வந்த பொழுது he refused to receive the welcome address of MMS. மெட்ராஸ் மகாஜன சபை கொடுத்த வரவேற்பை ஏற்க மறுத்துவிட்டார். லார்ட் எல்ஜின் refused to welcome address of MMS இந்த இயர் 1895. 1895 லார்டு எல்ஜின் எம்எம்எஸ் கொடுத்த வரவேற்பை ஏற்க மறுத்துட்டார். அப்படின்னா ஒரு எவ்வளோ கடுப்பில் இருந்திருப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப பாப்புலரைஸ்டு பீப்புள் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷனாக எம்எம்எஸ் இருந்தாங்க. Sir, year 1895. 95, 1895, 1895 லார்டு எல்ஜின். 1896 மகாத்மா காந்தி delivered the keynote address in MMS. மெட்ராஸ் மகாஜன சபையில் 1896 காந்தி முக்கிய உரையாற்றினார். 1896 காந்தி முக்கிய உரையாற்றினார்.
எம்எம்எஸ் அப்பப்போ நிறைய எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. காந்தி எக்ஸிபிஷன், ஸ்வதேசி எக்ஸிபிஷன், இதெல்லாம் இவங்க கண்டக்ட் பண்ணது. காந்தி எக்ஸிபிஷன் அண்ட் ஸ்வதேசி எக்ஸிபிஷன், காந்தி கண்காட்சி, சுதேசி கண்காட்சி ஆகியவற்றை எம்எம்எஸ் நடத்தியது. மெட்ராஸ் மகாஜன சபா கண்டக்டட் காந்தி எக்ஸிபிஷன், ஸ்வதேசி எக்ஸிபிஷன். எதுக்கு? டு ப்ரொபகேட் த ஃப்ரீடம் தாட்ஸ் இன்டு பீப்புள், மக்களுக்கு நடுவில் இந்த சுதந்திரம் குறித்த கருத்துக்களை ஏற்படுத்துறதுக்காக காந்தி கண்காட்சி, சுதேசி கண்காட்சி இதெல்லாம் எம்எம்எஸ் நடத்துகிறாங்க. எம்எம்எஸ் ஆஃப்டர் ஃப்ரீடம் ஆல்சோ அது வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நூற்றாண்டு விழா 1985 அதனோட சென்டனரி செலிப்ரேஷன்ஸ். ஏன்னா 1884 தொடங்கினது, 1984 100 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஸோ 1985 இந்தியாவில் எம்எம்எஸோட, தமிழ்நாட்டில் எம்எம்எஸோட அந்த சென்டனரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க. ரைட். ஸோ இதுதான் அந்த விஷயம். மூணாவது எழுதியாச்சா? தேர்ட் ஒன், முக்கியமான ஆர்கனைசேஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரஸ். பிரஸ் அப்படின்னா நேஷனலிஸ்ட் பிரஸ், தேசியவாத பத்திரிகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேசியவாத பத்திரிகைகள், பிகினிங் ஆஃப் நேஷனலிஸ்ட் பிரஸ். பிகினிங் ஆஃப் நேஷனலிஸ்ட் பிரஸ், தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கம். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? நம்ம பிகினிங் ஆஃப் ப்ரெஸ்ன்னு சொல்லல, பிகினிங் ஆஃப் நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் இருந்துச்சா? இருந்துச்சு. பத்திரிகை இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் நேஷனலிஸ்ட் மேகசின்ஸ் எதுவும் கிடையாது. நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய பத்திரிகைகள் எதுவுமே இல்லை. அந்த சமயத்தில் இருந்த எல்லா ஜேர்னல்ஸோட ஓனரும், எல்லா ப்ரெஸ்ஸோட ஓனரும் பிரிட்டிஷாக இருந்தாங்க. எல்லாருமே முதலாளிகள், ஊடக முதலாளிகள் எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களாக இருந்தாங்க. இப்போ அந்த சமயத்தில் 1877 1877 டி முத்துசாமி அப்படிங்கிற ஒருத்தர் அப்பாயிண்டட் as a மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ். 1877 டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். At that time, the entire press was controlled by British or British supporters. அப்போ இருந்த மொத்த பத்திரிகைகளும், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா, இன்றைக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுற ஒரு திட்டம் தினத்தந்தியில் ஒரு மாதிரி இருக்கும், தினமலரில் ஒரு மாதிரி இருக்கும், தினமணியில் ஒரு மாதிரி இருக்கும், அல்டிமேட்டாக தினமலரில் இருக்கும் எப்போவுமே. கரெக்டாக? ஸோ நீங்கள் எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொடுத்தாலுமே அந்த ரூல் பண்ணுறது யார்? ஒரு பார்ட்டி. அவங்க நிலையாக ஒரு பார்ட்டி ரூல் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டியை பிடிச்ச பத்திரிக்கையில் ஒரு மாதிரி அந்த திட்டத்தை ஆகோன்னு எழுதுவாங்க. இந்த பார்ட்டியை பிடிக்காத சில பேப்பர் இருக்குது, அவங்க அந்த திட்டத்தில் ஒன்றுமே இல்லை, அது ஒரு வெற்று திட்டம், மக்கள் பணம் இப்படி வீணாக போகுது அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இன்றைக்குமே அந்த பார்ஷியாலிட்டி இருக்க தான் செய்யுது. அப்போ அன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் பிரிட்டிஷ் தான் நடத்துகிறான், இல்லை பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணுறவன் நடத்துகிறான். அப்போ இந்தியாவில் இருந்து முதல்ல ஒரு ஜட்ஜை நமக்கு இந்தியாவில் இருந்து இந்தியன் ஜட்ஜ் ஒருத்தரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக போடுறாங்க. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு இந்தியன் ஜட்ஜ் வராரு அப்படின்னா இவருக்கு முன்னாடி யார் நிற்கணும்? பிரிட்டிஷ்காரன் கை கட்டி நிற்கணும், கூண்டுலேர் நிற்கணும், இவர் சொல்கிற உத்தரவுக்கு அவன் கட்டுப்படணும். அதை அவங்களால சகிக்கவே முடியல. அப்போ த என்டையர் ப்ரெஸ் ரன் பை பிரிட்டிஷ் அண்ட் தேர் சப்போர்ட்டர்ஸ் கிரிட்டிசைஸ்டு திஸ் அப்பாயின்மெண்ட். இந்த அப்பாயின்மெண்ட்டை கடுமையாக விமர்சிப்பாங்க. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, முத்துசாமி எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் அப்போ பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டிலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா முத்துசாமிங்கிற பேர் என்ன? காமன் மேன். இஸ் நாட் ஒரு யூரோப்பியன் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அப்போ முத்துசாமிலாம் நீதி சொன்னால் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டில் இருக்க முடியாது, இந்தியர்களுக்கு அறிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இந்த நீட் ஆஃப் இந்தியன் நேஷனலிஸ்ட் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தான் வரும். ஸோ அதனோட இம்பேக்ட் தான் 1878 இமீடியட் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷமே 1878 தொடங்கப்பட்டது தான் த ஹிந்து. இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிற தி இந்து அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை தொடங்கப்பட்ட வருஷம் 1878.
ஸோ இதை தொடங்குனதுல முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா மொத்தத்தில் 6 பேர். 6 பேரில் முக்கியமான 2 பேர் அப்படின்னா ஒருத்தர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர். இன்னொருத்தர் எம் வீர ராகவாச்சாரி. ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த 4 பேர் யாருங்கிறது, இந்த 4 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ். 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பத்திரிக்கை திருவல்லிக்கேணியிலிருந்து, மெட்ராஸில் இருக்கிற திருவல்லிக்கேணி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இதை ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை தொடங்குவாங்க. அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேன் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹிந்து பேப்பர் ஸ்டார்டட் பை ட்ரிப்ளிகேன் 6 அப்படின்னா திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த 6 பேரால் இந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. த டேர்ம் ட்ரிப்ளிகேன் 6 இஸ் கனெக்டட் வித் ஹிந்து நியூஸ் பேப்பர். ரைட். ஸோ அந்த அளவுக்கு அது கொஸ்டின் போகாது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதில் முக்கியமான ஃபவுண்டர் அப்படிங்கிறவங்க சுப்பிரமணிய ஐயர் அண்டு எம் வீர ராகவாச்சாரி. இந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்குறாங்க 1878. ஸோ இந்த பத்திரிகை ஃபர்ஸ்ட் தொடங்குறப்ப இது என்னவா தொடங்குச்சு அப்படின்னா ஹிந்து. 1878 தொடங்குறாங்க. வீக்லியா தொடங்குறாங்க. வீக்லி அப்படின்னா தமிழ்ல வார இதழ். இந்து பத்திரிகை தொடங்கப்படும் பொழுது இட் வாஸ் அ வீக்லி. தென் 1889 அது டெய்லியா மாறும், தினசரி பத்திரிகையாக மாறும். இந்த 2 வருஷமும் ரொம்ப முக்கியம். தி ஹிந்து பேப்பர் ஸ்டார்டட் இன் 1878 as a weekly. இந்த இயர் 1889, 1889 இது தினசரி பத்திரிகையா மாற்றப்படும். எயிட்டீன் எயிட்டி டூ 1882 ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அந்த சுப்பிரமணிய ஐயர் அவருக்குன்னு சொந்தமா ஒரு பேப்பரை தொடங்குறாரு. அவர் ஒரு வார இதழ் தொடங்குறாரு. அது பேர் தான் சுதேசமித்ரன். 1882 ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் தொடங்கின வீக்லி, அவர் மட்டும் தொடங்குறாரு. அது பேரு சுதேசமித்ரன். தமிழ்நாட்டில் விடுதலை உணர்வை பரப்புனதுல டு ப்ரொபகேட் தி ஃப்ரீடம் தாட்ஸ் அமாங் பீப்புள் அப்படின்னா அது சுதேசமித்ரனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 1882 தொடங்கினது. சார் டெய்லியா சேஞ்ச் ஆன இயர் வந்து 1889 சார். என்னம்மா? ஹிந்து வந்து டெய்லி நியூஸ் பேப்பரா கன்வெர்ட் ஆன இயர். இது டெய்லியா கன்வெர்ட் ஆனது 1899, 1899. ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஹிந்து பத்திரிகை தொடங்கினது 1878. அது வீக்லியா தொடங்குச்சு. அது டெய்லியா மாறினது 889. சுதேசமித்ரன் தொடங்கப்பட்டது 882. அது டெய்லியா மாத்தினது 899. உங்க ஸ்கூல் புக்ல இந்த டேட்டா தப்பா கொடுத்துருப்பாங்க. இது எப்ப தினசரியா மாறுச்சு அப்படிங்கிறதுல ஒரு டேட்டா தப்பா இருக்கும். அதை சார் இது விட்டு- மறுபடியும் repeat பண்ணுங்க சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சார். என்ன கன்ஃபியூஸ் ஆகுது? இங்க பாருங்க. இந்து பேப்பர் தொடங்கப்பட்ட வருஷம் 1878. அது தொடங்கப்படுறப்ப வீக்லியா தொடங்குறாங்க, வார இதழா தொடங்குறாங்க. 1878 தொடங்கப்பட்ட ஹிந்து வார இதழா இருந்துச்சு. அது தின இதழா, தினசரியா, டெய்லி நியூஸ் பேப்பரா மாறினது 1889. கிளியர்? இது கிளியரா? அடுத்தது சுதேசமித்ரன் தொடங்கினது. சுதேசமித்ரன் தொடங்கினது 882, 1882. இதுவும் தொடங்குறப்ப வீக்லியா தான் தொடங்குனாங்க. இது டெய்லியா மாறினது 1899. ஹிந்து டெய்லியா மாறினது 1889. சுதேசமித்ரன் டெய்லியா மாறினது 1899. அவ்வளவுதான். ஸோ ஹிந்துவும் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை, சுதேசமித்ரனும் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை. ஆக்சுவலாக ஹிந்து பத்திரிகையில் வந்து அவர் ஏன் இவர் தனியான ஒரு பத்திரிகைக்கு வருவார் அப்படின்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர் பேர்லேயே நமக்கு என்ன தெரியுது?
இஸ் ஐயர், பிராமின். அப்போ அவர் வந்து அந்த காலத்தில் ரொம்ப டாப் மோஸ்ட் அந்த ப்ரிவிலேஜோடு இருந்தக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. பட் அந்த கம்யூனிட்டியில் இருந்துக்கிட்டு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃபார்மிஸ்டாக இருப்பார். எல்லா வகையிலையும் பிராமணர்களுக்கு எதெல்லாம் பர்த் ரைட் அப்படின்னு எதெல்லாம் வச்சுருந்தாங்களோ, கல்வி எனக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் வச்சுருப்பாங்கல்ல, த ஹைலி ப்ரிவிலேஜ்ட் பீப்புளாக அவங்க இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உடைச்சார். எந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே செஞ்சார். அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சேற்றில் மலர்ந்த ஒரு செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பிராமின் கம்யூனிட்டியில் பிறந்த முக்கியமான ஒரு ரிஃபார்மிஸ்ட் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் தன்னோட இந்த ஹிந்து பத்திரிகை எதுக்காக யூஸ் பண்ணுவார்னா, டு ஸ்ப்ரெட் அவுட் த ரிஃபார்மிஸ்ட் தாட்ஸ், மக்களுக்கு நடுவில் இந்த சீர்திருத்த கருத்துக்களை கொண்டுட்டு போகிறதுக்கு இந்து பத்திரிகை தொடங்குவார். பட் வீர ராகவாச்சாரிக்கு இது வியாபாரம். இவன் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம். அப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரை போடணுன்னா அன்றைக்கி நியூஸ் பேப்பரை யார் படிப்பாங்க? படித்தவனுக்கு தான், படிக்க தெரிஞ்சவனுக்கு தான், வீட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறவனுக்கு தான் ஒரு பேப்பரை படிப்பாங்க. அதுவும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் யார் படிப்பாங்க? அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் படிப்பாங்க. இவர் எழுதுறது எல்லாமே அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளை எதிர்த்தும் ரிஃபார்மிஸ்ட் தாட்ஸாகவே எழுதிட்டு இருந்தா அவன் அந்த பேப்பரை காசு கொடுத்து வாங்குவானா? கண்டிப்பாக வாங்க மாட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் அடிபட்டு போகும். ஸோ இந்த கிளாஷ் வந்து வீரராகவாச்சாரிக்கும் நம்ம சுப்பிரமணிய ஐயருக்கு நடுவில் ஒரு பெரிய கிளாஷ் வரும். அதனால் அந்த விஷயத்திலேருந்து ஒரு வெளியில் வந்து தன்னோட கருத்துக்களை சொந்தமாக எழுதுறதுக்காக அவர் தனியாக ஒரு பத்திரிக்கை தொடங்குவார். அந்த பத்திரிக்கை தான் சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிக்கை. இது இல்லாமல், இந்த சுதேசமித்ரன் இல்லாமல் அண்டு ஜி சுப்பிரமணிய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து தொடங்கின இன்னொரு பத்திரிகையோட பேர் இந்தியன் சோசியல் ரிஃபார்மர். இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிறது ஒரு பத்திரிக்கை. இந்தியன் சோசியல் ரிஃபார்மர். ஜி சுப்பிரமணிய ஐயர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் பிரச்சனையாகி சுதேசமித்ரன் தொடங்குறார். ஆல்சோ ஜி சுப்பிரமணிய ஐயர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இன்னொரு பத்திரிக்கை தொடங்குறாங்க. அது பேர் இந்தியன் சோசியல் ரிஃபார்மர். இதுவும் எதுக்காக? இது பேர் என்ன? சோசியல் ரிஃபார்மர், அவ்வளோதான். அப்போ அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்புறதுக்காக அவங்க இன்னொரு பத்திரிக்கையும் தொடங்குறாங்க. அந்த ரெண்டாவது பத்திரிக்கை இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிற இந்த பத்திரிக்கை. இருக்காது, வீரராகவாச்சாரியோட இந்தியன் சோசியல் ரிஃபார்மர்மா இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இந்தியன் இயர்லாம் இல்லம்மா, அதுக்கு இயர்லாம், அது இயர் இல்ல, யார் யார் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற டேட்டாலாம் இல்லை. இது ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்கு. இந்த டேட்டாவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கினாங்க, அவ்வளோதான். அதுக்கு எந்த இயருங்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லை. சரியா? ஜி சுப்பிரமணிய ஐயரோட பொண்ணு வந்து சிவப்பிரியாம்பாள் அப்படிங்கிற அந்த பொண்ணு. இதெல்லாம் நோட் பண்ண வேண்டாம், விடுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிவப்பிரியாம்பாள், அந்த பொண்ணுக்கு ஒரு 10-11 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாப்பிள்ளை, இந்த பொண்ணுக்கு 12-13 வயசு இருக்கிறப்ப அந்த மாப்பிள்ளை செத்து போயிடுவார். ஸோ அந்த காலத்தின்படி இருக்கிற ஒரே விஷயம், கல்யாணம்லாம் ரீமேரேஜ் கண்டிப்பாக இல்லை. ஒன்று சதியில் போகணும், சதியெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதனால் அதையும் பண்ண முடியாது. நோ ரீமேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப இப்போ பிராமண குடும்பத்தில் ரொம்ப கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் மீறி அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைப்பார். ஸோ ஹி வாஸ் சோசியலி பைகட்டட் பை ஹிஸ் ஓன் கம்யூனிட்டி. பிராமண சமூகத்தாலேயே அந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் இவர். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல சம்பவம் பண்ணுவார் ஜி சுப்பிரமணிய ஐயர். அதனால் அவருக்கும் அந்த ஆர்த்தடாக்ஸ் விஷயங்களுக்கும் பெருசாக கனெக்டிவிட்டி இருக்காது. அதனால் அவர் வந்து ஒரு முக்கியமான ரிஃபார்மிஸ்ட். அது ஒரு டேட்டா ஒன்று இருக்கு, சொல்கிறேன். 1887 சென்சஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சும்மா இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. 9 வயதுக்கு கீழே இருக்கிற விதவைகள் மட்டும் 80,000 பேர் தமிழ்நாட்டில். எத்தனை வயசுக்கு கீழே? விடோ அண்டர் த ஏஜ் ஆஃப் 9. அடுத்தது விடோ அண்டர் த ஏஜ் ஆஃப் 14, அது 2 lakh + பீப்புள், 2 லட்சத்துக்கு மேலே. அப்போ நீங்கள் அப்போ தமிழ்நாட்டில் இருந்து, அதான் சோசியல் லிவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குழந்தை திருமணம் அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இந்த மேரேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களோட செல்ஃப் சாய்ஸ். நீங்கள் என்னைக்கு பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த அன்னைக்கு தான் அவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? 12 வயசில் 13 வயசில் கல்யாணம் பண்ணிக்கோன்னா கொளுத்திடுவீங்க நீங்களே, இல்லையா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரியான சோசியல் லிவில்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடின ஒரு முக்கியமான ஆள் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன்
who was talking in Tamil in political stage. அரசியல் மேடைகளில் தமிழில் பேசிய முதல் ஆள் இவர்தான். அரசியல் மேடைகளில் தமிழில் பேசிய முதல் தலைவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஏய் யாரம்மா என்னைவா மியூட் பண்ணிட்டு நீங்க யாரை வேணாலும் கூப்பிடுங்க, திட்டுங்க. இல்லை நீங்க அன்மியூட்லயே திட்டுனீங்கன்னா உங்க கம்பெனி ரகசியமெல்லாம் இங்க தெரிஞ்சிடும். பிரியா. அரசியல் மேடைகளில் தமிழில் பேசிய முதல் தலைவர். அதே மாதிரி ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த பொலிட்டிக்கலி டூர் போறாங்கல்ல, ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செல்கிறார் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? வெக்கேஷன் போறாருன்னு அர்த்தம் இல்லை. அவரோட சுற்றுப்பயணம் அப்படின்னா அவர் ஈரோடு வருவார், கோயம்புத்தூர் போவார், தன்னுடைய கருத்துக்களையும் அரசையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக. அந்த மாதிரி முதல் அரசியல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கினவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். முதல் அரசியல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதை தொடங்கியவர் சுப்பிரமணிய ஐயர். நம்ம நார்மலா சுற்றுப்பயணம் அப்படின்னாவே ஆமா பொலிட்டிக்கல் கேம்பெயின் இல்லை, அது பேர் பொலிட்டிக்கல் டூர் ஆர் கேம்பெயின் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ முதல் அரசியல் சுற்றுப்பயணம் நடத்தினவர் அவர் தான். அரசியல் மேடைகளில் தமிழில் பேசினவர் அவர் தான். பிராமண சமூகத்தில் பிறந்து நிறைய சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள், மெனி சோசியல் ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸை பண்ணது அவர் தான். அந்த கருத்துக்களை எல்லாம் பரப்புறதுக்காக அவர் 2 விஷயத்தை என்கேஜ் பண்ணுறாரு. ஒன்று, இந்துவில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர். அது இல்லாமல் சுதேசமித்திரன் தொடங்குறாரு. அது இல்லாமல் இந்தியன் சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்குறார். இந்த ஜேர்னல்ஸை பற்றி நம்ம படிக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு விஷயத்த அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த ஜேர்னல் எது? அந்த பெங்கால் யார் இது தொடங்கினது? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இந்தியாவில் முதல் செய்தித்தாள், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னா பெங்கால் கெசட். தமிழ்லையும் அது பேர் பெங்கால் கெசட் தான். 1780 தொடங்கப்பட்டது பெங்கால் கெசட். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் தொடங்கினார் இந்தியாவின் முதல் செய்தித்தாள். (1785) மெட்ராஸில் ரிச்சர்ட் ஜான்சன் அப்படிங்கிறவர் ஒரு இங்கிலீஷ் வீக்லி தொடங்குறார். 1785 மெட்ராஸில் ரிச்சர்டு ஜான்சன் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில வார இதழ் தொடங்குறாரு. அந்த இதழோட பேரு மெட்ராஸ் கொரியர். மெட்ராஸ் கொரியர். தமிழ் எழுதுறவங்களும் அதே தான். 1785. அவர் பேரு ரிச்சர்ட் ஜான்சன். ரிச்சர்ட் ஜான்சன் ஒரு ஆங்கில வார இதழ், இங்கிலீஷ் வீக்லி தொடங்குறாரு. அது பேரு மெட்ராஸ் கொரியர். (1795) வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர், இதுவும் மெட்ராஸில் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே மெட்ராஸில் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு, இந்தியாவில் வந்து முதல் நியூஸ் பேப்பர் பெங்கால் கெசட். அது 1780 ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இதுக்கப்புறம் பேசுகிறது எல்லாமே மெட்ராஸில். 1785 ரிச்சர்ட் ஜான்சன் தொடங்கினது இங்கிலீஷ் வீக்லி மெட்ராஸ் கொரியர். 1795 வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர், அவரும் ஒரு இங்கிலீஷ் வீக்லி தொடங்குறாரு. அது பேரு மெட்ராஸ் கெசட். இந்த பெங்கால் கெசட் மாதிரி இது மெட்ராஸ் கெசட்.
மெட்ராஸ் கெசட். சரி, இந்த மெட்ராஸ்குள்ள தமிழ்ல வந்த மேகசின், தமிழில் வந்த முதல் இதழ், அது வார இதழா நாளிதழா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா முதல் தமிழ் இதழ் அப்படின்னா அது பேரு தமிழ் மேகசின். அது பேரு தமிழ் மேகசின். 1831, 1831. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால இது நடத்தப்படல, ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியால தொடங்கப்பட்டது. கிறிஸ்துவ சமய கழகத்தால் இந்த பத்திரிகை நடத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்டியன் மிஷனரி. கிறிஸ்துவ சமய கழகத்தால் நடத்தப்பட்ட தமிழ் மேகசின் அப்படிங்கிறது தான் தமிழ்ல வந்த முதல் இதழ். சார் 1795ல வில்லியம்ஸ் கொண்டு வந்தது ஆங்கில வார இதழா இல்ல? அது வார இதழ்மா. இது இங்கிலீஷ் வீக்லி. கிளியர். அடுத்தது 1831 பார்த்தோம். அடுத்தது 1855. 1855 சமயத்தில் ஸ்கூல் புக்கில் 1856 இருக்கும். அது வேணா நீங்கள் 1856, 55 ஆர் 56 அப்படின்னு போட்டுக்கோங்க. 1855 ஆர் 56. தினவர்தனமானி அப்படின்னு ஒரு பத்திரிக்கை. தினவர்தனமானி. தினவர்தனமானி பை பெர்சிவல் பாதிரியார். பை பெர்சிவல் பாதிரியார், ஃபாதர் பெர்சிவல். ஸோ இதுதான் முதல்ல தமிழில் வெளிவந்த வார இதழ். முதல் தமிழ் வார இதழ் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த தமிழ் மேகசின் சொல்லியிருக்கிறேன்ல, இது வந்து இதை பற்றின எதுவும் ஒரு ப்ராப்பர் டேட்டாலாம் நமக்கு கிடைக்கல. இப்படி ஒன்று வந்திருக்கு, அதனால இது வந்து ஒரு நாட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். இதை வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தினவர்த்தனமானிலாம் ரொம்ப முக்கியம். தினவர்த்தனமானிக்கு என்ன ஸ்பெஷலு? தமிழின் முதல் வார இதழ், ஃபர்ஸ்ட் தமிழ் வீக்லி, 1856 பை ஃபாதர் பெர்சிவல். இந்த ஃபாதர் பெர்சிவல் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல படிச்சிருக்கிறோம். எங்க படிச்சிருக்கிறோம் சொல்லுங்க? ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டோட வெரி குட். ஆர்கியாலஜி. இவர் பிள்ளை தான். அவங்க மாமனார். ஆமா, ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டோட மாமனார் தான் இவர். அப்போ படிச்ச ஞாபகம் இருக்கா? பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் வேற ஒரு விஷயமா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வருவார். அப்போ இப்போ இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, அப்போ அது பேர் கிண்டி சர்வே காலேஜ். அங்கே வருவார். அங்கே வர்றப்ப அப்படி வந்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் கண்டுபிடிச்சது தான் தமிழ்நாட்டில் ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்தவர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். அந்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் இவருக்கு ஃப்ரெண்டு பெர்சிவலுக்கு. இவரோட பொண்ணை தான் அவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ கனெக்டிவிட்டி என்னன்னா, ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டோட மாமனார் தான் பெர்சிவல் பாதிரியார். ஓகே, அடுத்தது 1868. 1868 மெட்ராஸ் மெயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. மெட்ராஸ் மெயில் இதுதான் முதல் தமிழ் நாளிதழ். முதல் தமிழ் நாளிதழ் மெட்ராஸ் மெயில். இல்ல, முதல் நாளிதழ். தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ் அப்படி எழுதிக்கோங்க. தமிழில் வெளிவந்த
முதல் நாளிதழ். த ஃபர்ஸ்ட் டெய்லி இன் தமிழ் லாங்குவேஜ். தமிழ்லையா? இல்ல, தமிழ்நாட்டில். பயங்கரமா இருக்குல்ல இந்த பேப்பரு. தமிழ்நாட்டில், தமிழ்ல இல்ல, தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ். த ஃபர்ஸ்ட் டெய்லி இன் தமிழ்நாடு. த ஃபர்ஸ்ட் டெய்லி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? தமிழ்நாட்டில் வந்துச்சு, அது தமிழில் வரல. அது இங்கிலீஷ்லயோ வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்லயோ எதில் வேணாலும் வந்திருக்கலாம். பட் தினந்தோறும் ஒரு பேப்பர் ரிலீஸ் ஆகுது. டெய்லி அப்படின்னா தினசரி, தினமணி நமக்கு தினம் பேப்பர் வருது வீட்டுக்கு. அந்த மாதிரி டெய்லி வந்த பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் மெட்ராஸ் மெயில். தமிழ்நாட்டில் வந்த முதல் நாளிதழ் 1868. அதுக்கு அடுத்தது 1882 சுதேசமித்ரன். 1882 சார் மெட்ராஸ் மெயில் தமிழ் பேப்பர் தானே சார்? இல்லம்மா, தமிழ் இல்ல, தமிழ்நாட்டில் வெளியில வந்த முதல் நாளிதழ். ஓகே சார். ஆ, த ஃபர்ஸ்ட் டெய்லி இன் தமிழ்நாடு. நாட்டு தமிழ், தமிழ்நாட்டில் அப்படி ஒரு டெய்லி வருது. இப்போ எழுதுன பாருங்க, 1882 சுதேசமித்ரன். இதுதான் தமிழ்நாட்டில், அப்புறம் தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ். தமிழ்நாட்டில் தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ் சுதேசமித்ரன். என்னம்மா? 1882 சுதேசமித்ரன் தொடங்கிட்டாங்க. அப்புறம் அந்த சுதேசமித்ரன் ஃபர்ஸ்ட் வீக்லியா தொடங்குறோம், அதுக்கப்புறம் அது டெய்லியா மாறிடுது. அது டெய்லியா மாறினதுக்கு அப்புறம் அதுதான் தமிழ்நாட்டில் வெளியில வந்து முதல். நீங்க இப்ப கேள்வி வந்து எந்த வருஷம், இப்ப நீங்க இப்படி வச்சுக்கோங்க, சுதேசமித்ரன் தொடங்கின வருஷம் எதுனா 1882. இப்ப 1882 விட்டுருங்க, தமிழ்நாட்டில் தமிழ்ல வெளியில வந்த முதல் நாளிதழ் எதுனா அது சுதேசமித்ரன். 1882 தொடங்கப்பட்ட சுதேசமித்ரன் ஃபர்ஸ்ட் வீக்லியா இருக்கும், அப்புறம் அது டெய்லியா மாறும். அப்படி டெய்லியா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருது, தமிழ்நாட்டில் தமிழ்ல வெளியில வந்த முதல் நாளிதழ் அப்படிங்கிற ஒன்று வருது. கிளியர்? லைட்டா குழப்புதா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னா பெங்கால் கெசட், ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிற ஒருத்தர். அப்போ இந்த இங்கிலீஷ் வீக்லி, ஆங்கில வார இதழ் அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டு கேரக்டர் படித்தோம். ஒன்று சென்னையில் மெட்ராஸில் ரிச்சர்டு ஜான்சன் அப்படிங்கிறவர் தொடங்கின மெட்ராஸ் குரியர். அடுத்தது வில்லியம்ஸ் தொடங்கின மெட்ராஸ் கெசட். மெட்ராஸ் கெசட், மெட்ராஸ் குரியர், இது ரெண்டுமே ரன் பை பிரிட்டிஷ். அது ரெண்டுமே வீக்லி, ரெண்டுமே வார இதழ். அப்ப தமிழ்ல வந்த முதல் வார இதழ், த ஃபர்ஸ்ட் தமிழ் வீக்லி அப்படின்னா அது தினவர்தனமானி, அது பெர்சிவல் பாதிரியார். கிளியரா? வீக்லிக்கு ரெண்டு டேட்டா வச்சுக்கோங்க. வீக்லி அப்படிங்கிறதுல இப்போ ரெண்டு பேப்பர் வருது, ஒன்று பெங்கால் கெசட்டு, இன்னொன்று மெட்ராஸ் கொரியர். பெங்கால் கெசட், மெட்ராஸ் கொரியர் ரெண்டுமே இங்கிலீஷ் வீக்லி. தமிழில் வந்த முதல் வீக்லி, தமிழில் வந்த முதல் வார இதழ் அப்படிங்கிறது தினவர்தனமானி. அவ்வளோதான், வீக்லி முடிஞ்சிருச்சு. இந்த இப்போ டெய்லியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெயில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்த ஃபர்ஸ்ட் டெய்லி, தமிழ்நாட்டில் தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் டெய்லி அப்படிங்கிறது சுதேசமித்ரன். கிளியரா? ம், அதை விடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி, அது குழப்பம்னு தெரியும், அதனால தான் நானே எழுதிட்டது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு. சார் ஃபர்ஸ்ட் டெய்லி சுதேசமித்ரன்னா இயர் வந்து 1899 தானே சார் வரணும்? ஆமாம்மா, அப்படி வச்சுக்கோங்க. அதையும் கூட எழுதி வச்சுக்கோங்க, 1899. இங்கே நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா 82ல் சுதேசமித்திரன் ஒரு பத்திரிக்கை தொடங்குறாங்க. அந்த பத்திரிக்கை பின்னால் நாளிதழாக மாறுது. மாறினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தமிழில் வந்த முதல் நாளிதழ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பழைய டேட்டா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 82ல் அது தொடங்குறாங்க, 99ல் அது டெய்லியாக மாறுது அப்படிங்கிறது உங்கள் ஃபேக்சுவல் டேட்டா. அந்த டேட்டாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ஓகே. சார் மெட்ராஸ் மெயில் ஆத்தர் யாரும் இல்லையா சார்? தெரியலப்பா, யாருன்னு தெரியல. அதை நீங்கள் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கூகுளில் தேடினாலுமே அதுக்கு உண்மையிலே ஆத்தர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த பழைய ஜேர்னல்ஸ் எல்லாத்துக்குமே
ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும். நீங்கள் கிரெசன்ட் அப்படின்னு நம்ம ஒரு பத்திரிக்கை படித்தோம். இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னு நம்ம படித்தோம், லக்ஷ்மி நரசு செட்டி. அந்த கிரெசன்ட்டுக்கு மட்டும் படிச்சு பாருங்க, 100 விதமான டேட்டா இருக்குது அந்த கிரெசன்ட் பத்திரிக்கைக்கு. அதுக்கு ஒரு அஃபீஷியல் டேட்டா அப்படிங்கிறது அது ஓரளவுக்கு கிடைக்கல. ரைட். இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஆப்டிவ் கிளாஸ் இருக்கா? ஆ ஆமாவா இல்லையா? இல்லையா? நோ சார், Yes, நோ sir. சார். இல்ல சார். ஓகே ஓகே, சரி. அப்போ உங்களுக்கு 1 மணி நேரம் சேர்த்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ ஆமான்னு சொல்லியிருக்கணும்ல. ஓகே. ஸோ பிஃபோர் 1885 அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. சரி, நான் 5 மணியோட முடிச்சுக்கிறேன், பயப்பட வேண்டாம். 5 o'clock முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் படிங்க. 1885, பிஃபோர் 1885 அப்படிங்கிறது இந்த 3 விஷயம் தான். ஒன்று, ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ், முறையாக முறைப்படுத்தப்பட்ட சங்கங்கள். ஒன்று மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அடுத்தது எம்எம்எஸ், மூணாவது தேசியவாத பத்திரிகைகளின் எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ப்ரெஸ் அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது ஹிந்து, அதுக்கடுத்து சுதேசமித்திரன். அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான மேகசின்ஸ், அதனோட இயர், அதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். அப்போ 1885, ஆஃப்டர் 1885, ஆஃப்டர் 1885, 1885ல நமக்கு என்ன நடக்குது? ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரசின் தொடக்கம். இந்திய தேசிய காங்கிரஸ் யார் தொடங்கினது? ஆலன் ஆக்டேவியன் All an ஹியூம். Octavian film. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எதுக்கு? அவரு ஒரு பிரிட்டிஷ்காரர். அவர் எதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கணும்? சேஃப்டி வால்வு தியரி. Safety valve, வாட் இஸ் safety சேஃப்டி valve. வால்வு தியரி? அவ்வளவுதான். அப்ப அவங்க ஆட்களை ஒருத்தனை நாம் அடிக்க போறோம் அப்படின்னா, அவனுக்கு நல்லது பண்ற மாதிரி அவனாலேயே ஒருத்தன் நிறுத்தி ஒரு ஆர்கனைஸ்டு, ஒரு மாடரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட தொடங்குறாரு. அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். அப்புறம் நமக்கு அவரோட பர்பஸ் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது முழுக்க முழுக்க இந்தியன்ஸோட கைக்கு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் அதனோட பர்பஸே மாறிடும். அப்போ 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பாருங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி இருந்த ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன் எது? எம்என்ஏ ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு. எம்எம்எஸ் நம்மகிட்ட இருந்த முக்கியமான ஆர்கனைசேஷன். இந்த எம்என்ஏ ஐஎன்சியோடவே இணைச்சிடுறாங்க. எம்எம்எஸ் இந்த ஐஎன்சிக்கு இன்னொரு ஹேண்டு மாதிரி, இன்னொரு ஃபேஸ் மாதிரி, இவங்களுக்காகவே இவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இதுதான் கதையா? அதே மாதிரி கர்நாடகாவில் எந்தெந்த லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கும், அவங்க எல்லாருமே ஐஎன்சியோட சேர்ந்துக்குவாங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாகவே அங்கங்கே இருந்த லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே கம்மிங் அண்டர் ஒன் ரூஃப், அது ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பின் கீழே எல்லாருமே செயல்படுறதுக்கு ஒத்துக்குவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எம்எஸ் கேரளாவில் இருக்காது, கர்நாடகாவில் இருக்காது. ஆனால் ஐஎன்சி டெல்லியில் இருக்கும், ஐஎன்சி பஞ்சாப்ல இருக்கும், ஐஎன்சி சண்டிகரில் இருக்கும், ஐஎன்சி உத்தரப்பிரதேசில் இருக்கும், ஐஎன்சி தமிழ்நாட்டிலையும் இருக்கும். அப்போ 1885ல் ஐஎன்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அந்த ஷேப்புக்கு வந்துருச்சுன்னா இந்தியா முழுசும் ஐஎன்சி என்ன சொல்லுதோ அதுதான் போராட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அப்போ இதுக்கப்புறம் இந்த 1885க்கு அப்புறம் ஐஎன்சியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே தமிழ்நாட்டிலையும் நடக்கும். இப்போ ஐஎன்சி உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு காந்தி அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டிலையும் உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். காந்தி சட்ட மறுப்பு இயக்கம்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இங்கேயும் சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கும். காந்தி கோபேக் சைமன் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த கோபேக் சைமன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ 1885க்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டேட்லையும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் என்ன லீட் பண்ணாங்களோ அதுதான் ஸ்ட்ரகிள், அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். 1885க்கு அப்புறம் ஐஎன்சி என்ன சொல்லுதோ அதுதான் சுதந்திர போராட்டம். அப்போ நீங்கள் 1885க்கு அப்புறம் ஒரு ஆர்டராக இந்த ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஐஎன்சி ஆஃப்டர் 1885, 1885க்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது. அப்போ 1885 அது ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் 1905 நடக்கும் இந்தியாவில். என்னது? பார்ட்டிஷன் ஆஃப் Partition of Bengal. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை. 1905 வங்காள பிரிவினை நடக்கும். 1907 Surat split. சூரத் ஸ்பிளிட். வெரி குட், சூரத் ஸ்பிளிட். இந்த சூரத் ஸ்பிளிட்ல என்னவா ஸ்பிளிட் ஆகும்? ஒரு பக்கம் மாடரேட்ஸ், Extremists and இன்னொரு moderates. பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஒரு பக்கம் மாடரேட்ஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்.
மாடரேட்ஸ்னா மிதவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா தீவிரவாதிகளா? தீவிர தேசியவாதிகள். வெரி குட். தேசியவாதிகள். தீவிர தேசியவாதிகள். தீவிரவாதிகள்னா டெரரிஸ்ட். அடுத்து போடக்கூடாது தமிழ்ல, தீவிர தேசியவாதிகள். 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். முதல் உலகப்போர் தொடக்கம் 1914ல். 1916ல ஹோம் ரூல் மூமெண்ட். 1916ல ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு தமிழ்ல தன்னாட்சி இயக்கம். தமிழ்ல தன்னாட்சி இயக்கம். So previous slide also. 1905ல வங்காள பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1907ல சூரத் ஸ்பிளிட், சூரத் பிளவு. அந்த பிளவுல காங்கிரஸ் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஒரு பக்கம் மிதவாதிகள், இன்னொரு பக்கம் தீவிர தேசியவாதிகள், மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அதுக்கு அடுத்தது 1914ல முதல் உலகப்போர் தொடங்கும். 1916ல தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கும். தமிழ்நாட்டில் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் 2 இடத்துல நடக்கும். ஒன்று தமிழ்நாடு பேஸரில், இன்னொன்று மும்பை பேஸ்ல, மகாராஷ்டிரா பேஸ்ல. தமிழ்நாடு பேஸ்ல இருக்கிற ஹோம் ரூல் மூமெண்டோட தலைவர் ஆனி பெசன்ட். மகாராஷ்டிரா பேஸ்ல திலக், பாலகங்காதர திலக். ஓகே. அடுத்தது 1916ல 1919ல ரவுலட் ஆக்ட். ஆமா, ரவுலட் ஆக்ட் சார்பா, ரவுலட் ஆக்ட் கிடையாது, ரவுலட் ஆக்டின் சார்பா நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919ல். அந்த வருஷத்துல ரவுலட் பில் வருது. அந்த ரவுலட் சட்டத்தின்படி நடத்தப்பட்ட படுகொலை தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகே. அதே 1919ல் இன்னொரு முக்கியமான மூமெண்ட். வெரி குட். கிலாஃபத் மூமெண்ட். கிலாஃபத் மூமெண்ட். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பயன்படுத்திக்கிட்ட ஒரு இயக்கம் எது அப்படின்னா கிலாஃபத் மூமெண்ட். ஆமா, கிலாஃபத் மூமெண்ட், கிலாஃபத் இயக்கம். 1920 நான் கோஆபரேஷன் NCM. ஒத்துழையாமை இயக்கம். என்னம்மா? ஒத்துழையாமை இயக்கம். ஓகே, வெரி குட். நான் கோஆபரேஷன் மூமெண்ட், NCM, நான் கோஆபரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். நைன்டீன் டுவெண்ட்டி டூ 1922 என்ன நடக்கும்? 1922ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கடகடன்னு சொல்றாங்க, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வாயை திறக்க மாட்டேன்றீங்க. 1922ல ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சொல்லாதீங்க, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 1922ல இந்தியாவில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்ன? சௌரி சௌரா. சௌரி சௌரா. இந்த சௌரி சௌராவால தான் என்ன நடக்கும்? NCM காந்தி ரீகால் பண்ணுவார். கரெக்டா? சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்ததால ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் திரும்ப பெறுவார். ஸோ 1922ல நடந்த முக்கியமான இஷ்யூ அது. அடுத்தது 1923 காந்தியோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு புது குரூப்பு, ஒரு புது கட்சி தொடங்குவாங்க. அது சுயராஜ்ய கட்சி. இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா 1885 இருந்து 1947 வரைக்கும் அண்டர் த INC ரூஃப், ஐஎன்சியால் நடத்தப்பட்ட போராட்டங்களை ஒரு வரிசையாக ஒரு ஆர்டரில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்வராஜ் பார்ட்டி 1923ல் ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி. அடுத்தது 1927 ஓகேம்மா, சைமன் கமிஷன், அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன், சைமன் குழு அமைப்பு. சைமன் குழு அமைப்பு 1927 சைமன் குழு அமைப்பு. 1930 CDM, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம் 1930
இல்லை, ஓகே ஓகே. ஆ ஓகே. 31 32 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது 1939 செகண்ட் வேர்ல்டு வார் பிகின்ஸ். இரண்டாம் உலகப்போர் தொடக்கம். 1939 இரண்டாம் உலகப்போர் தொடக்கம். 1940 குவிட் இந்தியா ஆகஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகம். 1940 தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. 42 குவிட் இந்தியா. குயிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1947 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். கிளியர்? இதுதான் ஒரு ஃப்ளோ. நமக்கு 1885 இருந்து நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கான இதுதான் ஃப்ளோ. இப்போ இந்த ஃப்ளோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை நடக்குது. வங்காள பிரிவினை நடந்ததால் இந்தியாவில் என்ன மூவ்மெண்ட் தொடங்கும்? சுதேசி. சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகும். சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் வலுவாக வரதுக்கு காரணமான இயக்கம், ஒரு காரணம் என்ன அப்படின்னா வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினைக்கு அப்புறம் தான் இந்த சுதேசி இயக்கம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலோட எஃபெக்ட் சுதேசி இயக்கம்னா தமிழ்நாட்டிலையும் சுதேசி இயக்கம் நடந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்படி மூவ் ஆச்சு, இங்கே இருக்கிற லீடர்ஸ் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். 1907 சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு நம்ம படிக்கிறோன்னா, இந்த சூரத் ஸ்பிளிட்டில் ஆல் இண்டியா லெவலில் என்னவா பிரிகிறாங்க காங்கிரஸ்காரங்க? மாடரேட்டாகவும் எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவும் பிரிகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மாடரேட்ஸ் யார், தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யார், அது நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஓகே, அது முதல் உலக போர் தொடங்குது. 16 ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இங்கே தொடங்குது இந்தியாவில் அப்படின்னா அதனுடைய ரொம்ப முக்கியமான எபிசென்டர் தமிழ்நாடு தான், தன்னாட்சி இயக்கம். அப்போ தமிழ்நாட்டில் ஆனி பெசன்ட் அம்மையார் என்னென்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். 1919 ரவுலட் ஆக்ட் மூலமாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அப்போ இந்த சமயத்தில் இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? 1919 கிலாஃபத் மூமெண்ட் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கிலாஃபத் மூமெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ முஸ்லீம் மூமெண்ட். இந்த கிலாஃபத் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, யார் லீடர், அதனோட இம்பேக்ட் என்ன, அது நம்ம படிக்கணும். 20 நான் கோஆபரேஷன் மூமெண்ட்னா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எப்படி நடந்துச்சு. 22 சௌரி சௌரா அண்டு என்சிஎம் வந்து ரீகால் பண்ணாங்க. எப்படி இந்தியாவில் அந்த சவுத்தில் நார்த்தில் வந்து சௌரி சௌரா நடந்துச்சோ அதே மாதிரி சவுத்துலேயும் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம படிப்போம். 23 ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கப்படுது. அப்போ இந்த சுயராஜ்ய கட்சியுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் யார், அவங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அது நமக்கு தெரியணும். ஸோ 1927 சைமன் கமிஷன், கோ பேக் சைமன் அப்படிங்கிற போராட்டம் இந்தியா முழுசும் நடக்கும். அப்போ தமிழ்நாட்டில் அது என்ன நடந்துச்சு? 30 சிடிஎம், சிவில் டிசிப்ளியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கம். சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு பார்ட்டு தான் உப்பு காய்ச்சறது, சால்ட்டு சத்தியாகிரகா. சால்ட்டு சத்தியாகிரகா காந்தி அங்கே நடத்தினார் அப்படின்னா இந்த சேம் டைம் தமிழ்நாட்டில் சால்ட்டு சத்தியாகிரகா நடந்துச்சு. அது யார் லீட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது சிடிஎம். செகண்ட் வேர்ல்டு வார் தொடங்கினதுக்கு அப்புறம் இங்கே அங்கே இந்தியாவில் என்ன எஃபெக்ட் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன எஃபெக்ட் நடந்துச்சு? தமிழ்நாட்டில் இந்த 39 இரண்டாம் உலகப்போர் தொடங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் ஆட்சி ராஜினாமா பண்ணிடுவாங்க, ரிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது செகண்ட் வேர்ல்டு வார். அண்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, இந்தியா லெவலில் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யார்? ஆச்சாரிய வினோபாவே. அப்போ தமிழ்நாட்டில் யார்? அதே மாதிரி வினோபா எப்படி வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகியாக இருந்தாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் 42 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அங்கே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு. 47 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் நடந்துச்சுன்னா அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான். அப்போ 1885க்கு முன்னாடி, அதனால தான் நம்ம சொன்னோம்
ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது பிஃபோர் 1885 அண்ட் ஆஃப்டர் 1885 அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான டிவிஷன். ஏன்னா 1885க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நடந்தது. கேரளாவில் வேற மாதிரி நடக்கும், கர்நாடகாவில் வேற மாதிரி நடந்திருக்கும். ஆனால் 1885க்கு அப்புறம் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான். அப்போ முழுக்க முழுக்க ஐஎன்சி என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்களோ அந்த ஐஎன்சியோட சேம் ஆக்டிவிட்டீஸ் தமிழ்நாட்டிலையும் கன்னியூ ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளோ. இதே ஃப்ளோவில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத படிச்சுட்டே போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். கிளியர்? ரைட். பிரேக் வேணுமா? பிரேக் வேணுமா? வேணும். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக டைம் 4:20, 4:30க்கு திரும்ப வந்துடுங்க. ஓகே.